எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு வந்து 3வது சாப்டர்ல இருந்துட்டு இருக்கோம். கர்மயோகா. பார்ட் 2 எடுத்திருக்கேனா? சாரி. ஹரே கிருஷ்ணா. நம்ம போன வாரம் வந்து 9 வரைக்கும் முடிச்சோம் இல்லையா? ஆமா மாதாஜி, 9 முடிச்சோம். ஓகே. சோ ஹரே கிருஷ்ணா. நம்ம 3வது அத்தியாயம் போறதுக்கு முன்னாடி பிரேயர்ஸ் பண்ணிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया साक्षरोन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः. हे कृष्णा करुण सिन्धो धीरबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மங்களூர் அந்த டெய்டிஸ்க்கு நம்மளோட நமஸ்காரத்தை வச்சுட்டு நம்ம அத்தியாயத்துக்குள்ள போகலாம். நேத்து எல்லாரும் பாத்தீங்கல்ல, சைத்தன்ய மகாபிரபுவோட அபிஷேகம்லாம் சூப்பரா இருந்ததுல. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்ரத்தையோட ரொம்ப அழகா கீர்த்தன் அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். நம்ம வந்து 3வது அத்தியாயம் வந்து கர்மயோகா. கர்மயோகத்துல தான் அர்ஜுனன் வந்துட்டு ஒரு ரீகேப் பண்ணிடலாம். 1வது 2வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி நீங்க நிறைய வந்து 2வது அத்தியாயத்துல எனக்கு நிறைய வந்து சொல்லிட்டீங்க. பக்தி யோகம் சொன்னீங்க, புத்தி யோகம் சொன்னீங்க, ஞான யோகம் எல்லாம் வந்து சொன்னீங்க. அடுத்தது வந்து பந்தத்திலேருந்து விடுபடணும் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னீங்க. சோ அப்படின்னா நான் வந்து சன்னியாசியா போகட்டுமா அப்படின்ட்டு வந்து கேக்குறாரு. நான் தனிமையில போய் சன்னியாசம் போகட்டுமா, போய் தியானம் பண்ணட்டுமா அப்படின்ட்டு வந்து கேக்குறாரு. சோ எல்லாத்தையுமே திறந்துட்டு நான் சன்னியாசம் மேற்கொள்றேன், அது பண்ணணுமா இல்ல நான் கர்மா பண்ணணும், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ரொம்ப குழப்பி விட்டீங்க இங்க அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வந்து கேக்குறாரு. சோ பகவான் உடனே அதுக்கு ரிப்ளை பண்றாரு. அர்ஜுனா, நீ எதுக்குமே வந்து கவலைப்படாத. நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நிஷ்காம கர்ம யோகமா பண்ணு. அதாவது நீ உன்னோட கடமையை பண்ணு, அதோட பலனை நீ எதிர்பார்க்காத. பலனை எதிர்பார்த்தாதான் உனக்கு வந்து அது அந்த மாதிரி இருந்தானே என்னால பண்ண முடியாது, இந்த மாதிரி இருந்தானே எனக்கு பாவம் வந்து சேரும், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா குடும்ப பாரம்பரியம் போகும், இதெல்லாம் நீ வந்து நினைச்சிட்டு இருக்க. அதனால எல்லாத்தையும் உன்னோட மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிடு, எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துரு, வெறும் நிஷ்காம கர்ம யோகமா பண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்ற. அப்பா பண்ணினாதான் உனக்கு வந்து
நீ வந்து உன் கடமையில நீ வந்து தவற மாட்ட அப்படின்ட்டு வந்து அர்ஜுனர் வந்து எல்லாமே வந்து கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு அப்புறம் வந்து நிறைய வந்து திருப்பியும் வந்து பல கேள்விகள்லாம் அவர் வந்து நிறைய வந்து கேட்கிறாரு. 9வது இதுதான் வந்து சொன்ன 9வது இதுதான் ஸ்லோகத்தில் தான் அவர் வந்து சொல்றாரு. என்னோட என்ன நான் வந்து எந்த ஒரு யஜ்யம் அப்படின்னாலே யஜ்னேஸ்வரன் அப்படின்னு பகவானுடைய பேர். இன்னொரு பேர் வந்து யஜ்னேஸ்வரன். யஜ்னேஸ்வரன் அப்படின்னா வந்து யஜ்யங்களுக்கெல்லாம் அவர் தான் வந்து தலைவர் அப்படின்னு. எந்த ஒரு நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் ஹோமம் பண்ணும்போது எந்த ஒரு ஹோமம் பண்ணும்போது ஏதாவது நல்லதுக்கோ இல்ல பித்ருக்களுக்கோ எந்த இது பண்ணினாலும் முதல் வந்து இது வந்து சாக்ரிஃபைஸ் வந்து யாருக்கு அப்படின்னா விஷ்ணுவுக்கு தான், அதுதான் பகவானுக்கு தான் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சோ முதல்ல நான் இது வந்து யாருக்கா பண்றேன் அப்படின்னா விஷ்ணு ஸ்வாஹா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா சோ நான் வந்து அந்த கர்ம பந்தத்துல இருந்து என்ன நான் விடுவிச்சுக்கிறேன். இது வந்து என்னோட மெட்டீரியல் ஜடபுலனுக்காக நான் ஜட செயல்களுக்காக நான் வந்து பண்ணல, நான் வந்து ஒரு கடமைக்காக நான் பண்றேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு அவரு. இதேதான் அவர் வந்து திருப்பியும் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நீ வந்து உன்னோட டியூட்டியா நீ வந்து பண்ணு. யாரோட சாட்டிஸ்பாக்சனுக்கு பகவான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண. பகவான் ஏன் திருப்பி திருப்பி வந்து நம்ம எல்லா ஸ்லோகத்தையும் வந்து படிக்கிறோம் மாதிரி பகவானை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பகவானை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு. நம்ம இந்த தற்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்களோ அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. இது தெரியும் நம்மளுக்கு வந்து நல்லது இல்லை அப்படின்னா கூட, பட் இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்களோ, சோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணும்போது நமக்கு இந்த உலகத்தை நம்மளுக்கு கொடுத்த பகவான நம்மள வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணணும். அதுதான் திருப்பி திருப்பி பகவான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்து நீ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண, என்ன நீ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வேற எந்த இதுவும் வந்து உன்னை வந்து பாவம் வந்து எந்த அண்டாவும் அண்டாது, நான் உன்னை காப்பேன் அப்படின்ட்டு பகவான் வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து அது அபயஹஸ்தம் வந்து கொடுக்குறாரு. அது நம்ம நிறைய வந்து பார்க்க தவறிடுறோம். என்ன அப்படின்னா இதுதான் நம்மளுக்கும் மத்த இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து டவுட் பண்ணும். நம்ம வந்து வேண்டிப்போம், நம்ம வந்து பகவானே இந்த காரியம் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கணும் எனக்கு, அதனால நீங்க வந்து எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நம்ம என்ன நினைச்சுப்போம், சப்போஸ் ஏதாவது வந்து மறந்துட்டாரு அப்படின்னா நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்ல அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு நம்ம புத்திக்கு எட்டாததும் கிடையாது, புத்தி ஏதாவது சொல்லும், அதை வந்து நம்ம மைண்ட் பண்ணாம நாமளுக்கே ஏத்த மாதிரி ஒண்ணு வந்து பண்ணுவோம். சோ அதுதான் வந்து சொல்றது. பகவான் என்னதான் வந்து நம்மளுக்கு இந்த விதியை வந்து மாத்தி அமைக்கணும் மதியால அப்படின்ட்டு நினைக்கிறாரோ, நம்ம ஆனா இல்ல இல்ல நான் அதுதான் போவேன் அப்படின்ட்டு நம்ம அந்த விதி பின்னாடியே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் சொல்றோம் இல்லையா? அதுதான். சோ நம்மளுக்கு வந்து பகவானை அடையணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளோட முயற்சி வந்து வேணும். இப்படி வந்து பசங்க வந்து எக்ஸாம் எக்ஸாம் படிக்கல அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க, நேரா போய் கோவில் போயிடுவாங்க. கோவில் போயிட்டு வந்து அந்த இதுல வந்து செவுத்துல வந்து எழுதி வச்சுட்டுவாங்க, இந்த மாதிரி என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நீங்க தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போர்டுல எழுதி வச்சுட்டு. சோ பகவான் அப்ப வந்து சொல்வார், நீ என் ரெஜிஸ்டர் நம்பர் என்னோட இதுல எழுதி வச்சிருக்க, நீ உன்னோட முயற்சி என்ன அப்படின்ட்டு அவர் வந்து கேட்பார். நம்ம வந்து நம்ம முயற்சி பண்ணினா பகவான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஞாபக சக்தியை நம்மளுக்கு வந்து கொடுப்பார். நம்ம வந்து முயற்சியே நம்ம படிக்கவே இல்லை, ஆனா பகவான் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு என்ன அப்படின்னா பகவானுடைய கருணை வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கருணையும் எஃபர்ட்டும் இருந்துடுது அப்படின்னா நம்ம பகவானை வந்து ரீச் பண்ணலாம். அண்ட் மோரோவர் நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த ஜட பூமியில பிறந்திருக்கிறதுனால, இந்த இந்திய ஜட பூமியில பிறந்திருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். என்னதான் நம்ம வந்து நாத்திகவாதியா இருந்தாலும், என்னதான் ஹிரண்யகசிபு அப்புறம் வந்து சிசுபாலனாகட்டும் எல்லாருமே இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு இதை வந்து வணங்கின்னு தான் இருந்தாங்க. பகவான வணங்கல, கிருஷ்ணரை வணங்கல அப்படின்னா கூட அவங்க வந்து சிவபெருமான் அந்த மாதிரி இவங்களை எல்லாம் வந்து தேவர்களை எல்லாம் வந்து வணங்கினாங்க. சோ அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த
அந்த அசுரனா இருந்தாலும் ராவணனும் அப்படிதான். அசுரனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவர் வந்து பெரிய சிவபக்தர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சோ எல்லாருக்குமே அந்த இந்திய ஜடபூமியில பிறந்திருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து கர்ம பூமின்னு சொல்றது. இந்த கர்ம பூமியில எல்லாருக்குமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது அது வந்து இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நம்ம வந்து அந்த ஆன்மீக தன்மையை வந்து நம்ம எதில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா, நம்ம முயற்சியும் பகவானுடைய கருணை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மேல்மேலும் முன்னேறதுக்கான வழிகள் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றேன். அடுத்தது வந்து 10வது நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து 10வது நம்ம பார்க்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் யோகா லேடர்ல. சோ பக்தி யோகம்னா எப்படி போறது அப்படின்னு. சோ பக்தி யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா சூரிய கிரகத்துக்குள்ளேயே நுழையிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சொல்றேன். சோ பக்தி அவ்வளோ வந்து எந்த இடமா இருந்தாலும் நம்மளால பக்தி இருந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து போயிடுவோம் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்றாங்க. அஷ்டாங்க யோகம் அப்படின்னா அந்த சூரியனுடைய வெளிக்கதிர் இருக்கு இல்லையா, அந்த ஒளி வட்டம் அதுக்குள்ள வந்து போற மாதிரி அஷ்டாங்க யோகத்துல. அது வந்து யாரெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சித்தி வேலைகள்லாம் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அஷ்டாங்க யோகம் மூலமா அவங்க வந்து இதெல்லாம் வந்து நுழையக்கூடியது அப்படின்றாங்க. ஸோ சன்ஷைன், அதாவது நம்ம வந்து நான் என்ன பண்றது, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சூரிய வெளிச்சத்தை நம்ம வந்து ஆஹ் நம்ம வந்து ஜாஸ்தியா வந்து பாக்குறதுனால சோ இது எதனால இதுவாருது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஞானம் வந்து நம்ம வளர்த்துக்கணும். சன்ஷைன்ல தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்சா அந்த சூரிய ஒளிதான் வந்து பகவான், அப்படி சூரிய நாராயண பகவான் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. சோ அதுக்குள்ளேயும் வந்து நிறைய இது இருக்கு. அதாவது சூரிய வட்டம் இருக்கு, அப்புறம் வந்து கிரகமும் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சம் பார்க்கும்போது நம்ம வந்து பகவானை பத்தியான நாலேஜ் வந்து நம்ம வளர்த்துக்கணும், ஞானத்தை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ப்ரோக்ரசிவ் லேண்டர். சோ இதுதான் வந்து விதவிதமான பக்தி. நம்ம வந்து கீழே வந்து என்ன அப்படின்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். ஸோ இங்க வந்து அனிமல் லைஃப்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்மளுக்கு வந்து கிடையாது. நம்ம இப்ப தேடுறது என்ன, இறை தேடுறது. இறை தேடுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாட்டுக்காக என்ன பண்றது அந்த அனிமல்லாம் மத்தவங்களை வந்து கொன்னு சாப்பிடுறது. அதுக்கு வந்து அதுதான் வந்து அனிமல் லைஃப். நாம வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. ஸோ அந்த புத்தியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து நல்லது எது கெட்டது எது பிரவத்தியம்ச்ச நிவிருத்தியம்ச்ச அப்படின்றது நம்மளுக்கு வந்து புரிய வருது. ஸோ நாம என்ன பண்றோம், நம்ம வந்து அனிமல் லைஃப்லயே நம்ம வந்து இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ ரெகுலேட்டட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், அதாவது நம்ம கர்ம காண்டால இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய புலனுகர்ச்சிக்கான விளைவுகளை வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிடுறோம். சில சமயம் வந்து நம்ம வந்து பயப்படுவோம், சில சமயம் வந்து நம்ம பயப்படுறதே கிடையாது அந்த பாதக செயல்கள்லாம் பண்றதுக்கெல்லாம். அடுத்தது வந்து செல்ஃபிஷ் டிசைர், டிவோட்டிவ் வித் செல்ஃபிஷ் டிசைர், சகாம கர்ம யோகம். இது எனக்காக, என்னோட இதுக்காக பண்றது சகாம கர்ம யோகம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. செல்ஃபிஷ் டிசையர், அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து 12வது அத்தியாயத்துல நம்ம வந்து பார்த்தோம், சகாம கர்ம யோகம் வந்து யார் பண்றாங்க அப்படின்னா நந்தகோப மகாராஜ் என்ன பண்றாரு, தனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, தன்னுடைய ரொம்ப நாள் கழிச்சு தனக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பிறந்திருக்காரு அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, அவங்க வந்து தானங்கள் நிறைய வந்து வழங்குறாங்க. சோ அது வந்து சகாம கர்ம யோகம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து யாருக்கு அந்த டிசைரே கிடையாது, என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆசை எதுவுமே கிடையாது, ஆனா நான் வந்து எதுக்காக பண்றேன் அப்படின்னா நிஷ்காம கர்மயோகம், கடமைக்காக நான் வந்து பண்றது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நிஷ்காம கர்மயோகம் அதாவது சாதன பக்தி. சாதன பக்தின்னா என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் சாதன பக்தி. ஹரே கிருஷ்ணன். சாதன பக்தி தூய பக்தி, அனன்ய பக்தி மாதாஜி. இதுதான் முதல் ஸ்டெப். ஆரம்ப நிலை பக்தன் வந்து சாதன பக்தின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுல என்னெல்லாம் அப்பதான் அதாவது ரெகுலரா வந்து குடிச்சிட்டு ரெகுலரா வந்து இறைவனை வணங்குறது, அதுதான் இறைவனை வணங்கி அவருடைய நம்மளுடைய பௌதிக ஆசையில இருந்து விடுபடுவாங்க அந்த நிலையில தான். அதுதான் சாதன பக்தி.
இது வந்து நம்மளோட நோ டிசைர்ஸ் பர்சனல். நம்ம வந்து நம்மளுக்காக வந்து இது கிடையாது. கீர்த்தனம் இப்ப வந்து நாம எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாதன பக்தி தான். இது வந்து அனன்ய பக்தினும் கிடையாது, தூய பக்தின்னு நம்ம அதான் தூய பக்தி வந்து கிடையாது. இப்ப வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஆன்மீகத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுதான் முதல் ஸ்டெப். என்ன அப்படின்னா சாதன பக்தி. இந்த சாதன பக்தியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பகவானை பத்தி நிறைய வந்து கேட்கிறோம். அதுதான் வந்து ஹியரிங் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஹியரிங் பண்ண உடனே நம்ம நிறைய கேட்கும் போது அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஏதாவது ஒரு கீர்த்தனம். கீர்த்தனம் அப்படின்னா வெறும் பாட்டு மாத்திரம் தான் கீர்த்தனம் அப்படின்றது கிடையாது. சோ என்ன அப்படின்னா நம்ம வந்து பகவானை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். சோ நம்ம வந்து யார்ட்டையாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அதுல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா இந்த டேக் ஹோம் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்னைக்கு உண்டான லெசன் அப்படின்றது தெரிஞ்சிருது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணோம், நம்மளுக்கு யாராவது அன்னைக்கு ஏதாவது ஒரு டாபிக் ஓபன் பண்ணும்போது ஆமா இதுதான் வந்து டேக் ஹோம் பாயிண்டா இருந்தது இன்னைக்கு அப்படின்ட்டு நம்ம நிச்சயம் வந்து ஷேர் பண்ணுவோம். அதுதான் வந்து என்ன கீர்த்தனம் பாடுறது. இப்ப எப்படி வந்து பாகவதம் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து இவருக்கு வந்து கீர்த்தனம் பண்றாரு, பரீட்சித் மகாராஜாக்கு வந்து கீர்த்தனம் பண்றாரு. அது வந்து அது 2வது நிலை. 3வது நிலை என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்ப எல்லாரும் வந்து 16 ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து பேசிக்கா வந்து சொல்றது. பிரபுபாதர் வந்து சொல்றது என்ன அப்படின்னா நம்ம பக்தியில எப்பவுமே வந்து கிருஷ்ணரை பத்தியே நினைக்கணும் அப்படின்னா 16 ரவுண்டு வந்து சாண்டிங் நீங்க வந்து பண்ணுங்க. அதுக்கு மேலேயும் நீங்க வந்து பண்ணலாம், மினிமம் வந்து 16 பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து ஸ்ரவணம். சோ சாதன பக்தி அப்படின்றது வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், அப்புறம் வந்து ஸ்மரணம் அப்படின்னு ஸ்மரிக்கிறது அப்படின்றது வந்து எப்பவுமே நம்ம வந்து நினைவுல வச்சுக்கிறது. அதாவது சாண்டிங் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ இது வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, நம்ம வந்து பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், அவரை பத்தி நம்ம எப்பவுமே சொல்லணும் அப்படின்றத நிஷ்காம கர்மம். பலனை வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் கத்துட்டேன், சோ இதை வந்து நான் எப்படி லாப நோக்கத்தோட பார்ப்பேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க வந்து பலனை எதிர்பார்க்கறது அப்படின்ட்டு அர்த்தம். நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட குறிக்கோளா இருந்தது அப்படின்னா அது வந்து நிஷ்காம கர்ம யோகமா வந்து நம்மளுக்கு வந்து மாறுது. அடுத்தது வந்து இதுல இருந்து இன்னும் டெவலப் ஆச்சு அப்படின்னா அதுதான் பாவ பக்தி அப்படின்ட்டு வந்து சொல்றோம். பாவ பக்தின்னு வரும்போது நம்ம வந்து நம்ம வந்து நிறைய கோவில்களுக்கு எல்லாம் நம்ம வந்து போவோம். இந்த பகவான் இருந்தக்கூடிய மதுரா, விருந்தாவன், கோவர்தன், துவாரகா இதெல்லாம் நம்ம வந்து போகும்போது பகவானையே அப்படியே நம்ம வந்து யார் இருக்காங்க பக்கத்துல, யார் இருக்காங்க எதா இருக்காங்கன்னு நம்ம பாக்குறது கிடையாது. உடனே நம்மளுக்கு வந்து என்ன தோன்றுதோ பகவான் வந்து நேர கை கூப்பினாய். இங்கெல்லாம் நம்ம வந்து கையை மேல உயர்த்தணும்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா நம்ம வந்து பிள்ளையார் கோயில் போறோம், அப்படி கை உயர்த்தெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அது கிருஷ்ணர் கோயில் போறோம், கையை உயர்த்துறோம், அங்கே வந்து எல்லாரும் நம்மள வந்து திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஒண்ணுமே பண்ணாத அப்படி இருந்துட்டு இருக்கோம். அங்க போயாச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான கிருஷ்ணர் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவபக்தி வந்து வர ஆரம்பிக்கும். நம்மளையே மறந்து அப்படியே கையை இது பண்ணோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த பாவ பக்தி வந்து டெவலப் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அது பிரேம பக்தி ஆகும். பிரேம பக்தி அப்படின்னா எனக்கும் பகவானுக்கு தான் ரிலேஷன்ஷிப், வேற யாருக்குமே வந்து கிடையாது அப்படின்றதுதான் வந்து சொல்றது. சோ இதுலதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து அந்த மகா மந்திரத்தை வந்து கொண்டு வந்தாரு. அவரு நம்ம ஒரு கலியுகத்துல வந்து அதுதான் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாரு அவரு. சோ இந்த கலியுகம் கொண்ட உடனே இவங்க எல்லாமே இந்த அருவவாதிகள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சைத்தன்யரை பார்த்து, இந்த மாதிரி எல்லாம் வந்து பித்து பிடிச்சா போலயே டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், அப்படி எப்படியும் ஒன்னே மறந்து நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கே அப்படின்ட்டு வந்து கேட்டு, உனக்கு வந்து வேதம்லாம் உனக்கு வந்து தெரியாதா, நீ என்ன வேதமே பிடிக்காம நீ இப்படியே சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்கே அப்படின்ட்டு வந்து போது அவர் வந்து மகாபிரபு வந்து சொன்னாரு, எனக்கு வந்து நான் ஒரு முட்டாளு, எனக்கு வந்து அதிகமா படிக்க தெரியாது அப்படின்ட்டு இருக்கிறதுனாலதான் என்னோட குரு வந்து இது மாத்திரம் சொல்லு போறோம் அப்படின்ட்டு வந்து சொன்னாரு. அதுதான் நான் வந்து ரிப்பீட்டடா வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொன்னாரு. சோ அது வந்து அவர் வந்து சொல்றாரு அவரு
இது எதுக்காக எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் அப்படி இல்லை. இது என்ன அப்படின்னா இந்த மகாமந்திரத்தை சொன்னா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் உயர்ந்த மந்திரம், வேதங்களுக்கு எல்லாமே மேல இருக்கக்கூடிய மந்திரம் இந்த மகாமந்திரம் அப்படின்றது நம்மளுக்கு இந்த கலியுகத்துல கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ அது பிரேம பக்தி அப்படின்ட்டு சொல்ல, தன்னையே மெய்மறந்து எங்கெல்லாமோ நம்ம இது பண்ணும்போது மெய்மறந்து பகவானோட ஒன்றி இருக்கிறது தான் பிரேம பக்தி. இதுதான் இந்த பிரேம பக்தியில தான் நம்ம இந்த சுத்த சத்துவம் அப்படின்ட்டு சுத்த சத்துவத்துல இருந்தாச்சு அப்படின்னா நம்மளுடைய இறுதி இலக்கு எங்க அப்படின்னா நம்மள கோலோகா விருந்தாவன் அப்படின்றது நம்மளுக்கு இதுதான் இந்த கர்மயோகத்துல நம்ம தொடர்ந்து பண்ணினோம் அப்படின்னா இந்த நிலைக்கு வரலாம் அப்படின்றாங்க. சோ எக்ஸ்பிரஸ் எலிவேட்டர்ன்றது நேர பிரேம பக்தி அப்படின்னு அனிமல் லைஃப் சரண்டர் பண்றது, சாதன பக்தி பண்றது, பாவ பக்தி பண்றது, அப்புறம் பிரேம பக்தி பண்றது. ப்ரோக்ரெசிவ் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது வருது. அடுத்தது எக்ஸ்டெண்டட் யோகா லேடர். எக்ஸ்டெண்டட் யோகா லேடர்ன்றது நிறைய நம்ம நிறைய என்ன சொல்றது நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் கடைசியா பக்தி யோகத்துல போறது அப்படின்றது. அது இல்லாம நம்ம யோகா லேடரும் எப்படி, எக்ஸ்பிரஸ் எலிவேட்டரும் எப்படி அப்படின்றத இங்க டிஃபரன்ஸ் சொல்லி. சோ டைப்ஸ் ஆஃப் கர்ம யோகம் 3 வகையான கர்ம யோகம் அப்படின்றது இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மா என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த ஜடபூமியில எதுக்காக இருக்கும், நம்மளுடைய கர்ம பலனை தொலைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். பொருள் தளத்தில் நல்ல வேலை நல்ல எதிர்வினைகளை கொண்டு வரும். நல்ல வேலை இருந்தது அப்படின்னா நம்ம நல்ல இது இது ரிசல்ட் நல்ல இதுவா வரும். எதிர்வினைகளை கொண்டு வரும் அப்படின்ட்டு நல்ல எதிர்வினைகளை கொண்டு வரும். அகர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய பக்தி செயல்பட, அதாவது தியாகங்கள் நிறைய என்ன தியாகங்கள்லாம் பண்றோமோ ஒருவருக்கு எந்த எதிர்வினையும் எதிர்வினை எதுவும் ஏற்படாது அகர்மா பண்ணும்போது. அதாவது இது செயல்பாடு கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. பக்தியில தான் செயல்பாடு கிடையாதுன்னா அப்படியே வெறும் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்றது கிடையாது. சோ யூஸ்வலா சொல்றது என்ன, அகர்மான்னா செயலின்மை அப்படின்ட்டு சொல்றாங்க. செயலின்மைன்றது கிடையாது. பக்தியில போயாச்சு அப்படின்னா செயலின்மைன்றது நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாதிச்சு நம்ம பிரெட்டை சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. இங்க நம்ம பக்தியில தெளிச்சாச்சு அப்படின்னா எப்படி பகவான் எல்லாருக்குமே படி அழைக்கின்றாரோ, ஒரு எறும்புக்கு கூட அவர் படி அழைக்கின்றாரோ, அது மாதிரி நீ பக்தியில வந்தாச்சு அப்படின்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ப நம்மளுக்கு வயிற்று பசி அப்படின்றது ஜாஸ்தி வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னெல்லாம் அந்தந்த வேலைக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை பகவான் கொடுத்துருக்காரு. அதனால எந்த எதிர்வினையும் ஏற்படாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது விகர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா பகவானால வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை மீறதுதான் அதுதான் விகர்மா அப்படின்ட்டு சொல்றது. ஸோ இதுதான் 3 விதமான கர்மா. கர்மா அப்படின்றது புண்ணிய செயல் இருக்கலாம், இன்பம், அது நம்ம மறுபிறவி நம்ம இந்த ஜென்மால பண்ணக்கூடிய இல்லையா கர்ம பலன்லாம் தான் பிறப்பெடுத்திருக்கோம் அப்படின்னு. சோ அது புண்ணிய செயலாகவும் இருக்கலாம், இல்ல பாவ செயல்களை பாவத்தை தொலைக்கிறதுக்காகவும் நம்ம வந்திருக்கலாம். சம்டைம்ஸ் அது இன்பம் ரொம்ப இன்பம் கொடுக்கும். ஆனா இந்த ஜடபூமியில இருந்தாலே இன்பம் துன்பம் அப்படின்றது இன்விடேஷன் இல்லாதையே வரக்கூடிய இன்பமும் இன்விடேஷன் இல்லாத வரும், துன்பமும் இன்விடேஷன் இல்லாதே வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த கர்மா செயல் கர்மா நிறைய நம்ம பேட் கர்மா இருந்தாலும் சரி, குட் கர்மா இருந்தாலும் திரும்பி 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 நம்ம மறுபிறவி எடுப்போம். சோ அகர்மா அப்படின்றது செயலற்ற தன்மை, அதாவது பக்தியிலேயே திளைக்கிறது. ஸோ பக்தியில திளைக்கும் போது நம்ம எப்படி அடையிறோம் அப்படின்னா பேரானந்தம் அடைகிறோம். இதுல இன்பம் அடைகின்றோம். ஆனா அகர்மால பேரானந்தம், ஏன்னா பகவானுக்கும் நம்மளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நம்ம பேரானந்தம் அடைகின்றோம். சோ நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா நம்ம ஆன்மீக உலகத்து, அதாவது கோலோகா விருந்தாவன் நம்ம போவோம். வேற கர்மா அப்படின்னு வரும்போது மறுபிறவி எடுப்போம். நம்ம புண்ணிய கர்மாக்கள் பண்ணினாலும் சரி, பாப கர்மாக்கள் பண்ணினாலும் சரி, மறுபிறவி இருந்துட்டா இருக்கும். அடுத்தது விகர்மா. விகர்மா அப்படின்றது பாவச் செயல். எதெல்லாம் பகவான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றது பாவ செயல். சோ அது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் வரும், நிறைய துன்பங்கள் வரும். சோ இந்த துன்பம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இறப்பெடுத்தாச்சு அப்படின்னா திரும்பியும் மரப்பிறவி எடுத்து இந்த பாவ செயலை போக்குவதற்காக திருப்பியும் நம்ம பிறப்பு இறப்பு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும்.
சோ இதை 10ல இருந்து 16 வரைக்கும் கர்ம காண்டால இருந்து கர்மயோகம், அதாவது பரவிருத்தியம் சக்கரம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. பிரவர்த்தியும் சக்கரம்ன்றது வந்து இது ஒரு காலச்சக்கரம் மாதிரி வந்து வருகிறது. இஃப் அ பர்சன் இஸ் டூ அட்டாச், அதாவது ஒருவர் வந்து பௌதீக வாழ்வில் வந்து அதிக ஈடுபாடு கொண்டால் நிஷ்காம கர்மயோகம் செய்ய முடியாது. அதாவது சில சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் இல்லை அப்படின்னா இந்த வீடே அப்படியே தலைகீழாயிடும், நான் எப்போ இருந்தாதான் இந்த வீடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம்ல. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஜடபூமி மேல, இந்த பௌதிக தன்மை இதுல வாழ்வுல வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்தாச்சு அப்படின்னா நம்மளால வந்து செய்யணும் அப்படின்னு, கடமைக்காக செய்யணும் அப்படின்றதுல வந்து நாட்டமே வந்து வராது. சோ அவர்களுக்கு கிருஷ்ணர் வந்து யோகா ஏணியில் மிக கீழே படியில் இருந்து படிப்படியாக மேலே நகர்வதை விவரிக்கின்றார். அதான் நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த எக்ஸ்பிரஸ் லேடர், அனிமல் லைஃப் அதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து சொல்றாங்க. கிருஷ்ணர் பரமாத்மா வந்து அந்த யோகா ஏணி வந்து ஏற்படுத்துறாரு. சோ மேலே நகர்வதை விவரிக்கிறார். கர்ம காண்டால இருந்து எப்படி நம்ம வந்து கர்ம யோகத்துல வந்து வருது. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சங்கீர்த்தன யஜ்ஞத்தின் மேலாதிக்கத்தையும் அவசியத்தையும் வகைப்படுத்துவதன் மூலம் பிரிவு இல்லை, அதான் 3வது பிரிவுன்னு கொடுத்திருக்குல்ல, அதில் உள்ள அனைத்து நோக்கங்களிலும் முடிக்கிறார் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அனைத்து நோக்கங்களிலும் முடிக்கின்றார் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. கடைசியில எங்க முடியறது அப்படின்னா சங்கீர்த்தன யஜ்ஞம், அந்த நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து சாதன பக்தியிலேருந்து பாவ பக்தி போயிட்டு பாவ பக்தியிலேருந்து பிரேம பக்தி போறோம். சோ பிரேம பக்தி போயாச்சுன்னா பகவானுடைய ஒன்று கலக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு சொல்றோம். சோ இப்போ நம்ம 10வது வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. வடிவுக்கு மாதாஜி இருக்கல. ஹரே கிருஷ்ணா. இருக்காங்க மாதாஜி. ஓகே. சோ சஹ யஜ்ஞாஹ பிரஜாஹ சிருஷ்ட்வா புரவோச்ச பிரஜாபதிஹ அனேன பிரவிஷித்வம் ஏஷவோ. सह यज्ञाः प्रज्ञाः सृष्ट्वा प्रवोच प्रजापतिः अनेन प्रसविश्वत्वम् ஏஷோ அஸ்வத் இஷ்ட காமதோக் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. 10வதுல வந்து படைப்பின் ஆரம்பத்தில், அதாவது the beginning of creationல வந்து என்ன அப்படின்னா, மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கு முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் நடைபெறும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. சோ இப்ப வந்து யஜ்ஞங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் சக யஜ்ஞா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சக யஜ்ஞா அப்படின்னும் போது இந்த யாகங்களோட அவங்களை அமைச்சிருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த பிரஜாபதிகள் தான் வந்து இந்த பூமியில வந்து அந்த புரோஜனி அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது எல்லாருமே மக்களை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ அவங்களை இந்த மனிதர் குலங்கள் தேவர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து படைக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்கு இங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இந்த இது பண்ணுங்க அப்படின்றாங்க. யாகங்கள் நீங்க வந்து பண்ணுங்க. யாகங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி தரும். அது எப்படி அப்படின்றது நம்ம வந்து இந்த சைக்கிள் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன யஜ்ஞ சைக்கிள் அதை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க வந்து பகவான் விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்ட பௌதீக உலகம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பாகும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு வாய்ப்பாகும் அப்படின்றாங்க. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடனான
தங்களது உறவை மறந்த காரணத்தால் ஜட ஒளியில அனைத்து உயிர் வாழிகளும் பௌதிக இயற்கையால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இதுதான் இங்க வந்து நம்ம திரும்பி வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இந்த பூமியில வந்து அனுப்பப்படுகின்றார்கள். இந்த பூமியில அனுப்பப்படும் போது நம்ம யாருமே வந்து பகவானை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. பகவானை ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன ஆறுது, நம்மளுக்கு வந்து திரும்பி திரும்பி வந்து இந்த ஜட பூமியில நம்ம பிறக்க வேண்டிய அவசியம் வந்து வருகின்றது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ நம்மளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பகவானை வந்து நினைவில் கொள்வது. எல்லா ஜீவராசிகளும் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே இறைவன் ஆவார். ஸ்ரீமத் பாகவதத்திலயும் இதை பத்தி ரொம்பவே வந்து விளக்கமா வந்து சொல்லியிருக்காங்க. பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும். அவர் தான் வந்து எல்லாருமே வந்து படைக்கின்றார். அவரே எல்லா ஜீவன்களுக்கும், எல்லா உலகங்களுக்கும், எல்லா அழகிற்கும் இறைவன். எல்லோரையும் காப்பவர். விஷ்ணுவின் திருப்திக்காக யாகங்களை செய்வதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இவ்வுலகில் இருக்கும் வரை கவலைகளின்றி மிகவும் சௌரியமாக வாழ்ந்து பின்னர் தற்போதைய பௌதிக உடலை விட்ட பின் இறைவனின் திருநாட்டை அடைய முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, யாகங்களோட நோக்கம் என்ன? ஆனால் சங்கீர்த்தன யாகமும் மிகவும் எளிதாகும். இங்க வந்து யஜ்யங்கள் இது வந்து 3 நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்த சத்தியயுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் தான் வந்து நம்மளுடைய பெரிய யஜ்யமா இருந்தது. அதே வந்து திரேதா யுகத்துல வந்து யாகங்கள் நிறைய வந்து பண்ணாங்க. ஏன்னா அந்த சமயத்துல வந்து உலகம் வந்து எல்லாமே வந்து செழிப்பு அப்படின்ட்டு நிறைய இருந்தது. எல்லா வளங்களும் நிறைய இருந்ததுனால சோ அப்ப வந்து யாகங்கள் பண்றதுக்கு வந்து நிறைய வந்து பணம் வந்து தேவைப்பட்டது. அது உடனே வந்து கிடைச்சது. நிறைய திரவியங்கள்லாம் யூஸ் பண்றதுக்கு நிறைய பணம் வந்து தேவைப்பட்டது. அதுக்கெல்லாம் வந்து அளவே இல்லாத நிறைய வளம் இருந்தது ராமர் ஆண்ட காலத்துல அப்படின்ட்டு. அதே வந்து துவாபர யுகத்துல நம்ம வந்து இப்போ மகாபாரத போர் முடிஞ்சு நம்ம எப்படி வந்து பரீட்சித் மகாராஜ் எல்லாம் பிறக்கும் போது யுதிஷ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதுக்கு அப்படின்னா யஜ்யங்கள் பண்ணும்போது. அதனாலதான் இவர் வந்து போறாரு. அர்ஜுனன் வந்து போறாரு இந்த இதை நோக்கி போகும்போது அவர் வந்து தங்கங்கள் அப்புறம் வந்து வைரம் இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வர்றாரு. எதுக்கு அப்படின்னா இந்த அஸ்வமேத யாகங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். சோ இந்த யாகங்கள்லாம் அதே இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி யஜ்யங்கள்லாம் நம்ம வந்து பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பொருள் செலவாகும். அதனால சிம்பிளா எது அப்படின்னா சங்கீர்த்தன யஜ்யம் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அதுதான் வந்து ஒரு யஜ்யம் அப்படின்னு. அதுதான் பகவானும் வந்து 10வது அத்தியாயத்துல வந்து சொல்றாரு. நான் வந்து யஜ்யங்கள்ல என்ன அப்படின்னா நம்ம வந்து சங்கீர்த்தன யஜ்யமா நான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்றாரு. எல்லா நோக்கங்களுக்கும் உகந்ததாகவும் உள்ளது. இது பகவத்கீதையிலும் சிபார் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது. சோ 11வதுல வந்து தேவான் பாவயதானேன தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பர அவாப்யதே. யாகங்களால் மகிழ்ச்சி அடைமை. சோ இது வந்து யாகங்கள் பண்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ யாகம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா தேவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த இதுல வந்து பார்த்திருக்கோம். கிருஷ்ணனுடைய ஒன் ஆஃப் த லீலை வந்து என்ன அப்படின்னா கோவர்தன மலையை எதற்காக தூக்கினாரு அப்படின்றது தெரியும். இந்திரனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அந்த ஜனங்கள்லாம் வந்து நிறைய அரும்பாடுபட்டு அந்த தியாகங்கள் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. சோ எதுக்கு இந்திரனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கே இவ்வளவு எலாபரேட்டா நீங்க வந்து பண்ணணும். அவர் வந்து தேவர் அப்படின்ற ஒரு இதனால பகவான் வந்து சொல்றாரு அந்த யஜ்யத்தை வந்து நீங்க வந்து விஷ்ணுவுக்கு கொடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. கிருஷ்ண பரமாத்மாக்கு நீங்க அந்த யஜ்யத்தை வந்து நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் எல்லாம் அவருக்கு வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்திரனுக்கு வந்து வெகுண்டாரு அவரு. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. என்னை விட்டுட்டு நீங்க வந்து எதுக்காக வந்து கிருஷ்ணருக்கு போய் நீங்க வந்து இந்த யாகங்கள்லாம் அவருக்கு வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் மழையை வந்து கண்டினியூஸா 7 நாள் வந்து விட்டாரு. இந்த அப்புறம் வந்து கிருஷ்ணர்கிட்ட நம்ம எல்லாருமே தோத்து போயிடுவோம் அப்படின்றதுனால அவர் வந்து கடைசியா வந்து 7 நாள் கழிச்சு இந்த மழையும் வந்து விட்டது. சோ இதுல இருந்து அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு தேவர்கள் அப்படின்னா யாராரு என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அந்தந்த பொசிஷனுக்கு உண்டான மரியாதை கொடுத்தா போறோம் அப்படின்ட்டு வந்து பகவான் வந்து இது மூலமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. சோ யாகங்கள் பண்றதுனால யார் வந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னா தேவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். உங்களையும் மகிழ்வார்
தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பார். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம். சோ இப்ப நம்ம வந்து இந்த 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள் வந்து அந்த அந்த வருண பகவான் அப்படின்னு நம்ம வந்து நல்ல வந்து காத்து வரணும், அப்புறம் வந்து நல்ல மழை வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பகவானை வந்து நம்ம வந்து யாகம் பண்றாங்க. யாகம் பண்ணும்போது அந்த வருண பகவான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு. சாட்டிஸ்ஃபை ஆகும்போது என்ன பண்றாங்க, மழை வந்து வருது. மழை வரும்போது என்ன ஆகுது, நம்ம அப்பதான் வந்து நிலத்துல வந்து பயிரிட்டு இருப்போம். அந்த மழை வரதுனால அந்த பயிர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து துளிர்றது. சோ அதுதான் பகவான் வந்து சொல்றாரு, தேவர்களை மாத்திரம் மகிழ்ச்சி வைக்கிறது கிடையாது, உங்களையும் அதாவது இந்த ஜனங்களையும் வந்து மகிழ்ச்சி வைப்பதே வந்து யாகங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இதுதான் வந்து யாக சக்கரம். சோ பகவானுக்கு வந்து வேதங்கள்ல வந்து இதை பத்தி வந்து கொடுத்துருக்கு. சோ எதுக்காக பண்ணணும், எந்தெந்த யாகங்கள் எதுக்காக பண்ணணும் அப்படின்றது வேதங்கள்ல வந்து குறிப்புல வந்து இருந்துருக்கு. சோ நம்ம வந்து இந்த வேத குறிப்பை வந்து படிச்சுட்டு நம்மளுடைய கடமையை செய்யணும். அந்த கடமை என்ன அப்படின்னா, வேதத்துல கொடுத்துருக்கு யாகம் பண்ற, நான் வந்து அப்படியே கண்ணை மூடின்னு இருந்தேன் அப்படின்னா மழை வருமா? இல்லை. அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப மழை வருது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு கொடை. இது ஒரு கதை ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்கால வந்து யூஸ்வலா வந்து மழை வரதுடி எல்லாமே வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடும்போது இந்த மழை வரும் அப்படின்றதுக்காக டான்ஸ் ஆடுவாங்க. சோ எல்லாரும் வந்து சொல்றாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, மாதிரி என்ன நீங்க வந்து மழை வரா போல நீங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க கொடையை வச்சுட்டு அப்படின்னு. இல்ல வரும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஆமாமா, நீங்க டான்ஸை முடிச்சுட்டு நீங்க போயிட்டே இருங்க, மழையும் வராது ஒண்ணு வராது அப்படின்னு. சோ எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த மழை வர வரைக்கும் அவங்க வந்து டான்ஸ் பண்ணாங்க. அதோட முயற்சி அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த முயற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது கடமை இங்க வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம மழை வரணும் அப்படின்னும் போது எதுக்காக வரணும், நம்மளுடைய நிலங்களை வந்து நம்ம பயிரிட்டு இருக்கோம், அதை வந்து அந்த பயிர் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு மழையை வந்து வேண்டுறோம். அதுக்கு அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து தயார்படுத்தணும். அதுதான் வந்து நம்மளுடைய டியூட்டி. அது யாருடைய டியூட்டி அப்படின்னா, நம்ம வந்து வர்ணாசிரம தர்மம் அப்படின்ட்டு வச்சிருக்கு. அதுல வந்து கடைநிலையா கீழே ரொம்ப இதுல இருக்கக்கூடியவர்கள் வந்து காலை வைத்து கொண்டு செய்யக்கூடியவர்கள் வந்து யாரு அப்படின்னா, சூத்திரர்கள் வந்து அந்த நிலத்தை, சூத்திரர்களும் வைசியர்களும் அந்த நிலத்தை வந்து நல்லா வந்து தயார்படுத்தணும். அதுக்கு வந்து அவங்க வந்து கடமை பண்ணணும். அடுத்தது வந்து அவங்க என்ன பண்ணணும், அந்த நல்ல ஏர் உழுது, அப்புறம் வந்து நில விதைகள் எல்லாம் விதைச்சு அதுக்கப்புறம் வந்து யாகம் பண்ணினா அப்படின்னா, அந்த யாகத்துக்கு அந்த யாகத்தை மகிழ்ந்து, யாகத்துல வந்து என்னெல்லாம் நம்ம போடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த தேவர் வந்து மகிழ்ந்து உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மழையை வந்து பொழிவிப்பார். மழை பொழிஞ்சிட்ட அப்புறம் என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து தானியங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது, ரொம்ப நல்லா விளைச்சல் ஆகுது. ஸோ விளைச்சல் வந்த உடனே யாருக்கு லாபம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறைய வந்து தானியம் கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து வாங்கி நம்ம என்ன பண்றோம், பகவானுக்கு வந்து அதை வந்து நெய்வேத்தியம் வந்து பண்றோம். நம்ம யூஸ்வலா மளிகை சாமான் வாங்கும் போது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து சாப்பிடணும், நான் தினம் விதவிதமா பண்ணி சாப்பிடணும் அப்படின்றது இல்லாம, நான் வந்து பகவானுக்கு வந்து இந்த இது சாமான்லாம் நான் வாங்குறேன், பகவானுக்கு எப்படி நித்தியபடி எந்த விதவிதமா சமைச்சு போடலாம், பகவானுக்கு எது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த நினைப்புல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த தட்டுப்பாடு அப்படின்றது, தானிய தட்டுப்பாடுன்றது இருக்காது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ இதான் வந்து யாக சக்கரம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ என்ன இங்கதான் வந்து சொல்லுங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஆனா வேதங்களில் கூறப்பட்டபடி யாகம் செய்வதன் மூலம் அனைத்து செயல்களும் தூய்மைப்படுகின்றன. யாகம் பண்றதுனால எல்லா இடமும் அந்த ஹோல் பிளேஸே வந்து தூய்மையாகின்றது. ஐ திங்க் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னன்றது தெரியல, எல்லாருக்குமே வந்து இந்த போபால் கேஸ் ட்ராஜடி தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? போபால்ல வந்து கேஸ் லீக் ஆச்சு. ஹரே கிருஷ்ணா. எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம், புக்குல எல்லாம் படிச்சிருக்கோம். நான் வந்து ஐ வாஸ் அரௌண்ட் 18-19 இயர்ஸ் இருந்திருப்பேன். ஓகே, நாங்க புக்குல படிச்சிருக்கோம் மாதாஜி. அந்த யூனியன் கார்பைடுல இருந்து கேஸ் லீக் ஆகி அந்த சமயத்துல வந்து ஒரு சிலர் வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து ஹோமம் பண்ணி அவங்க மட்டும் எஸ்கேப் ஆனாங்கன்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் இங்க வந்து சொல்ல வரேன் நானு. சோ அந்த இந்த போபால் கேஸ் ட்ராஜடியில அந்த இடமே வந்து மாசுபட்டது, ஃபுல்லா வந்து மாசு. என்ன சொல்றது அப்படின்னா அந்த பொல்யூஷன் ஆயிடுத்தாங்க. சோ அந்த பொல்யூஷன் ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து உயிரிழந்தார்கள்.
இன்னமும் அதோட இம்பாக்ட் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அந்த குறைபாடு வந்து இந்த அங்கஹீனம், அப்புறம் வந்து அந்த உடல் நோய், அந்த குறைபாடு வந்து இன்னும் வந்து மக்களிடையே வந்து இருந்துட்டு இருக்கு. சோ இந்த யாகங்கள் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடம் வந்து தூய்மையாகுது. இப்ப வந்து அவங்க வந்து அந்த சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து தாக்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிறைய இடத்துல அதோட தாக்கம் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா ஒரே ஒரு ஏரியால அதோட தாக்கமே இல்லை அப்படின்றது வந்து பார்த்தாங்க. சோ அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்ன இந்த இடம் மாத்திரம் வந்து மாசுபடவே இல்லை, இதோட இது மாத்திரம் ஏர் மாத்திரம் எப்படி வந்து தூய்மையா இருக்கு அப்படின்ட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுல அவங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அக்னிஹோத்திரம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அக்னிஹோத்திரம் யாகங்கள் வந்து, அக்னிஹோத்திரம் அப்படின்னா அந்த யாகம் வந்து அந்த தீ வந்து அணையவே அணையாது. அதாவது தொடர்ந்து வந்து அவங்க வந்து யஜ்ஞங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து யஜ்ஞம் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏரியாவே வந்து தூய்மை அடைஞ்சிருது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ அந்த சமயத்துல தான் வந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்னிஹோத்திரம் பத்தி அதனுடைய பயன்கள் பத்தி எல்லாம் நிறைய வந்தது. அந்த சமயத்துல தான் வந்து தெரிய வந்தது என்ன அப்படின்னா ஜெர்மனில ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து அக்னிஹோத்திரம் வேலி அப்படின்ட்டே வந்து சொல்றாங்க. சோ அந்த அக்னிஹோத்திரம் வேலியில அங்க வந்து தினமுமே வந்து ஜெர்மன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து இந்த யாகங்கள் வந்து பண்றாங்க. சோ நம்ம வந்து மகாபரிவாளோட இது வந்து லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரஷ்யா, இந்த ஜெர்மனி, இந்த இடம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யான்ற இடத்துல வந்து ரிஷிகள் வாழ்ந்த இடம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதே வந்து ஜெர்மனிலயும் வந்து அந்த மாதிரி நிறைய வந்து ரிஷிகள் வந்து இருந்த இடம், அதனாலதான் அங்க யஜ்ஞங்கள்லாம் வந்து தொடர்ந்து இப்பவும் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ அது என்ன அப்படின்னா அது இடமே வந்து தூய்மைப்படுத்தும் அப்படின்றாங்க. சோ வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி யாகம் செய்வதன் மூலம் அனைத்து செயல்களும் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. ஆகார சுத்தி, சத்துவ சுத்தி, அது ஆகார சுத்தி அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம சுத்தி பண்றது அப்படின்றது வந்து நம்ம தூய்மைப்படுத்துறது, இந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்துறது. இப்ப வந்து நம்ம வந்து நைவேத்தியம் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்த உடனே நான் நைவேத்தியம் கொண்டு வைக்கிறேன்னு டமால் கொண்டு வைக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த வந்து சுத்தி பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும். எப்படி அப்படின்னா தண்ணி ஜலம் விட்டு அந்த இடத்த துடைக்கிறதோ, இல்ல ஜலம் விட்டாலே அந்த இடம் வந்து தூய்மையாது அப்படின்ட்டு வந்து சொல்றோம். அதே மாதிரி ஆகார சுத்தி பண்ணும்போது நம்ம வந்து ஆகாரம் சாப்பிடும்போது நிறைய வந்து பார்த்திருப்பீங்க, நிறைய வந்து இந்த இது வேதம் தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம சுத்தி வந்து எறும்பு எதுவுமே வந்து அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எதுவும் அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக சுத்தீர வந்து தண்ணி வந்து இப்படி புரோஷிப் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. தண்ணி வந்து அதுதான் வந்து ஆகார சுத்தி. அடுத்தது வந்து சத்துவ சுத்தி, சத்துவ சுத்தவ் திருத்வா ஸ்மிருதி லம்பே சர்வ கிருந்தினாம் விப்ர மோக்ஷக. யாகம் நடத்துவதன் மூலம் ஒருவன் உண்ணும் உணவுகள்ல தான் புனிதமாகின்றன அப்படின்றாங்க. இந்த என்ன ஆகும், அந்த யாகம் பண்றதுனால அந்த சுத்தியா இருக்கு என்ன உணவுகள். நம்ம எப்படி வந்து பகவானுக்கு படைக்கும் போது அந்த இது போட்டாதான் என்ன துளசியை வந்து போட்டா அந்த உணவு வந்து பகவானால சாப்பிடப்பட்டது, பகவான் வந்து பாப்பாரு. இல்லைன்னு அப்படின்னா நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது அந்த பகவானே உனக்கு நைவேத்தியம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு 2 பூவோ இன்னும் போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாரு. அதே நம்ம வந்து துளசி போட்டோம் அப்படின்னா அப்படியே எட்டி பார்ப்பாரு. பார்க்கும்போது அப்போ அந்த அவருடைய பார்வை வந்து அதுல வந்து படும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆகாரம் வந்து சுத்தியாடுது. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து சொல்றோம், நம்ம என்னதான் நம்ம வந்து சத்துவ உணவு, அதாவது வெஜிடபிள் ஃபுட்டா நம்ம வந்து சாப்பிட்டாலும் அதுலயும் வந்து சில பிரச்சனைகள் வந்து வருது. சோ அது வந்து வளர்க்கப்பட்ட விதம், அது எப்படி வந்து பயிரிடப்பட்டது, எத்தனை மிருகங்கள்லயும் வந்து கொன்னாங்க. நீங்க நிச்சயம் வந்து தெரியும், ஒரு வயல்வெளி அப்படின்னா இது நிறைய இருக்கும், எலிகள் வந்து நிறைய இருக்கும். அந்த எலியை கொல்றதுக்காக நிறைய வந்து மருந்து வைப்பாங்க. சோ அதனோட இது வந்து வலி வந்து அந்த செடியில வந்து வரும், நிச்சயம் வந்து அதுக்கு வந்து வரும், அந்த செடிக்கு வந்து வரும். அவங்க அது அழும்போது அந்த செடி வந்து அது தாக்கமாகும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதெல்லாமே வந்து சுத்திப்படுறது. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய் திறக்கும் போதே நம்மளுக்கு உள்ள வந்து நிறைய இது வந்து போறது, கிருமிகள் வந்து போறது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் நம்ம வந்து போறது.
சோ இதெல்லாமே வந்து சுத்தி பண்றது எது அப்படின்னா இந்த பகவானுக்கு படைக்கப்பட்ட அந்த அந்த துளசி போட்ட அந்த நைவேத்தியம் பண்ணும்போதுதான் நம்மளோட உடம்போ நம்மளுக்கு வந்து சுத்தியாருது. ஒருவரின் உணவுகள் புனிதமாகின்றன. மேலும் புனிதப்பட்ட உணவுப் பொருட்கள் என்பதன் மூலம் ஒருவரது இருப்பு சுத்திகரிக்கப்படுகின்றது. புனிதமான ஒரு உணவு உண்ணும் போது நம்மளுடைய இடம் வந்து சுத்திகரிக்கப்படுகின்றது. இருப்பை சுத்திகரிப்பதன் மூலம் நினைவகத்தில் நம்மளோட நினைவும் வந்து சுத்தமா இருக்கும். உள்ள நுண்ணிய திசுக்கள் புனிதப்படுகின்றன. அதாவது சின்ன சின்ன டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. மந்தத்தன்மை போய் நம்மளுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்து வரும். மேலும் நினைவு பரிசுத்தமாகும். நம்மள வந்து நல்ல உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட நினைவும் வந்து பரிசுத்தமா இருக்கும். விடுதலையின் பாதையை பத்தி சிந்திக்கலாம். நாம அப்பதான் வந்து விடுதலை பத்தியான பாதையை வந்து நம்ம சிந்திக்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து கிருஷ்ண உணர்விற்கு இட்டு செல்கின்றன. இது இன்றைய சமுதாயத்தின் பெரும் தேவையாகும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. இப்ப வந்து காலையில எழுந்து குளிச்சுட்டு சமைக்கிறதே ஒரு பெரிய, குளிச்சுட்டா சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர்லாம். என்ன குளிக்காத நம்ம வந்து சமைக்க கூடாதுன்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாகணும். சோ இங்க வந்து 12வது ஸ்லோகம். இஷ்டான் போஹான் ஹி வோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாஹ தைர்தத்தான் அப்ரதாத்யோ யோ புங்கேஸ்தேன ஏவச. இங்க 12வது ஸ்லோகத்துல சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவைகள், அதாவது பல்வேறு வாழ்க்கையின் என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதனுடைய அதிகாரிகள் யாரு அப்படின்னா தேவர்கள். பகவான் வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ண பரமாத்மா வந்து நிறைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டாரு. எப்படி நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு ஒரு மினிஸ்டரு, அப்புறம் வந்து ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது அந்த மக்களோட தேவைக்கு ஆக வந்து தேவர்களை வந்து நியமிச்சிருக்காரு. அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடைந்து, சோ இந்த பஞ்சபூதங்கள் அந்த தேவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த யாகம் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து திருப்தி ஆயிடுறாங்க. திருப்தி அடைகிறதுனால என்னது, உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர். இதற்கு அன்பளிப்புகளை இத்தகைய அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனே ஆவான். அதுதான் வந்து சொல்றாங்க. சோ எல்லாம் நம்மளுக்கு வந்து தராரு பகவான். இந்த பஞ்ச மகாபூதங்கள் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து தருது. அந்த வந்து நம்ம வந்து தரும்போது அதுக்கு ஒரு கிராட்டிடியூட், அதாவது ஒரு நன்றிக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த அந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம இதை படைக்க வேண்டும். பகவானுக்கு படைச்சாலே அத்தனையும் அவருக்கு வந்து போயிடும். அதுதான் வந்து சொல்றாங்க. சோ நிறைய பேர் வந்து நைவேத்தியம் அப்படின்றது படைக்காதே இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பிரசாதம் தான் சாப்பிடணும் மொழிய, நீ என்ன சாப்பிட்டியா நீ சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது. பிரசாதம் சாப்பிட்டியாச்சா அப்படின்னு தான் வந்து கேட்கணும். யாரெல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பகவானுக்கு படைக்காமல் அவங்களே ஒன்றுதான் வந்து சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்றது. பகவானுக்கு படைத்த பின் அந்த இதுவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமா நம்ம வந்து பகவானுக்கு வந்து எல்லா பாத்திரத்தோட வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஒரு கப்ல போட்டு வச்சு நம்ம எல்லாத்தையுமே நைவேத்தியம் பண்ணினோம் அப்படின்னா அது திருப்பி கொண்டு வந்து அதோட வந்து நம்ம கலந்துடணும். மத்த இதோட வந்து கலக்கும் போது அது வந்து பிரசாதம் ஆகிடுது. சோ அப்ப வந்து நம்ம அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் திருப்திப்படுத்தணும். அவங்களை திருப்திப்படுத்தல அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் வந்து கோபம் வந்து வரும். அதுதான் வந்து ஆதி தெய்வீகம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஆதி தெய்வீகம் அப்படின் போது என்ன அப்படின்னா, அவங்கள திருப்தி பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து கோபம் வரும். எப்படி நம்ம வந்து அப்பா வந்து தினம் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு, மாச சாமான் பிடிச்சு எல்லாமே வாங்கி கொடுக்கும்போது அவருக்கு வந்து சாப்பாடு போடாம நாமளே உட்காந்துட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா அதுதான் அவருக்கு வந்து கோபம் வரும் இல்லையா. நான் தான் காலையில போயிட்டு சாயங்காலம் இப்ப வர எனக்கு வந்து சாப்பாடு நீங்க வந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க, நீங்க வந்து நல்லா வகையா நீங்க வந்து சாப்பிடுறீங்க, எனக்கு வந்து ஏதோ ஒரு தை சாதத்தை கலந்து கொடுத்துடுறீங்க காலையில கிளம்புறதுனால அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி அவருக்கும் பகவானுக்கும் இவருக்கும் வந்து தேவர்களுக்கும் வந்து கோபம் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அவன் வந்து என்ன அப்படின்னா அவன் திருடன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும், இல்லைன்னா அவங்க வந்து திருடன் ஆவார்கள் அப்படின்றாங்க. சோ பரமபுருஷ பகவானான விஷ்ணுவின் சார்பில் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் வழங்குறது யாரு அப்படின்னா தேவர்கள் தான்.
ஸோ அதனால்தான் அவர் வந்து நம்ம பகவானை திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா தேவர்களை திருப்திப்படுத்தின மாதிரி ஒரு அர்த்தமாகின்றது. ஸோ இந்த பர்பட்டை வந்து நீங்க படிங்க. ரொம்ப அழகா வந்து இவர் வந்து கேட்டிருக்காரு. இது சாரி பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா வந்து எழுதியிருக்காரு. ஸோ பரமபுருஷ பகவானான இறைவன் இல்லை எனில் நம்மளுக்கு வேண்டிய சூரிய ஒளி வந்து கிடையாது. அவரும் வந்து தேவர். அப்புறம் வந்து மதியொளி. அந்த மதியொளி அப்படின்றது என்ன? சூரிய ஒளி, மதிய ஒளி. சந்திரனுடைய ஒளி. சந்திரன் தான். அதனாலதான் வந்து சந்திரன், மதினாலே சந்திரன் தான். சோ நம்மளுக்கு வந்து நல்ல புத்தி வேணும் அப்படின்னா சந்திரனை தான் வந்து பண்ணணும். அதனாலதான் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வரணும் அப்படின்வாங்க. திருப்பதியில தான் வந்து அந்த சந்திரனோட பூர்ண இது வந்து அங்க இருக்கு. ஒரு 1 நைட் ஸ்டே பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப வந்து அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு என்னெல்லாம் தோல் வியாதி இருக்கோ அதெல்லாம் மத்த வியாதிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா திருப்பதியில போய் 1 டே ஸ்டே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அத வந்து நம்மளுக்கு வந்து அந்த இதுல இருந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சோ மதியொளி, மழை, தென்றல் என எதுவுமே இருக்காது. பகவானை வந்து நம்ம வந்து அவர் இல்லை அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடையாது. அதனால நம்ம வந்து அந்த உற்பத்தி சாலைகளுக்கு தேவையான உலோகங்கள் இதெல்லாமே வந்து இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால்தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து மினரல்ஸ் எல்லாம் நம்ம வந்து 9வது அத்தியாயத்துல நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 18 days கிளாஸ்ல வந்து படிச்சிருக்கோம். அவர் தான் வந்து அந்த சந்திரன் தான் வந்து இந்த பழங்கள், காய்கறிகள் அதுக்கெல்லாம் வந்து ஜூசஸ் எல்லாம் வந்து தராரு. நியூட்ரியன்ஸ் அப்படி வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இவங்கதான் வந்து தராங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வாழ்வின் குறிக்கோள் யாகங்களை செய்வதால் அடையப்படுகின்றது. இப்போ இந்த யாகத்தினால என்னெல்லாம் பலன்கள் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்றாங்க. ஸோ யாகங்களை செய்வதற்கான அறிவில்லாத அத்தகையோர் புலனின்பத்தால் மட்டுமே வழி நடத்தப்படுகின்றனர். இருப்பினும் பகவான் சைத்தன்யரால் தொடங்கி வைக்கப்பட்ட சங்கீர்த்தன யஜ்யம் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வரும் அனைவரும் பயிற்சி செய்யக்கூடியது மிக எளிமையான யாகமாகும். இந்த இதுல வந்து யாகம் வந்து நம்ம வந்து பண்றது கஷ்டம். பெரிய எலாபரேட்டா யாகம் பண்றது. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம பெஸ்ட் வந்து ஜப யஜ்யம் அப்படின்ற 13வது யஜ்ஞசிஷ்டான சந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷை புஞ்சதே தே அகம் பாப யப்பசந்தி ஆத்மகரானாத். சோ இந்த 13வது ஸ்லோகத்துல அவர் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட யாகத்துக்கு வந்து நம்ம வந்து இது அர்ப்பணிப்போம் இல்லையா? நம்ம வந்து என்ன சொல்றது, அது சாதம் வந்து கொடுப்போம் இல்லையா, அவிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து படைப்போம் இல்லையா? யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகின்றார்கள். அந்த உணவு வந்து இது பண்ணிட்டு பேலன்ஸ் வச்சு வைக்கிறோம் இல்லையா? சோ அந்த வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பாவ வெளி. அதனாலதான் நிறைய வந்து பிரசாதம் நிறைய வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ யாரு திருடனா இருந்தாலும் பிரசாதம் தினம் சாப்பிட இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லெக்சர்ஸ் வந்து பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து பணம் ஜாஸ்தி கிடையாது அவர்கிட்ட. இது மாதிரி இஸ்கான்ல வந்து நிறைய ஃபுட்டு போடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கரெக்டா அந்த சமயத்துல வந்து சாப்பிட்டுட்டு போவாரு. ஒரு வாரம் வந்து சாப்பிட்டாரு. எல்லாருக்குமே வந்து அப்படி அப்படின்ட்டு வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து வராரு. ஆனா இவர் வந்து அந்த இதெல்லாம் வந்து என்ன ஹரே கிருஷ்ணா அதெல்லாம் வந்து சொல்றது இல்லை, ஒண்ணும் பண்றது இல்லை. எல்லாம் வந்து ஆனா யாருமே வந்து சொல்லல, நீங்க வந்து ஏன் வந்து இங்க தினம் வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு யாருமே வந்து கேட்கவே இல்லை. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவர் வந்து போறாரு. ஸோ தொடர்ந்து அவர் வந்து 10 நாள் வந்து சாப்பிடுறாரு. அப்புறம் வந்து 11ஆம் நாள் வந்து அவர் வந்து கேட்கிறாரு, நீங்க எந்த இதுல இருந்து இது பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே அவளுக்கு பக்குன்னு ஏத்து விட்டுடுறது அவருக்கு. ஏன் இந்த மாதிரி என்ன கேட்கறாங்க? அவரோட அந்த தினம் ஓசியில வந்து சாப்பிடுறேன்னு இருக்கிறதுனாலே அப்படின்னு. இல்ல நீங்க வந்து இந்த பிரசாதம் சாப்பிடறதுனால உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு அவர் வந்து கேட்கிறாரு. அவரு இன்னும் ஒரு இந்த இஸ்கான் டிவோட்டி கேட்ட உடனே அவர் வந்து சொல்றான், நல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு வந்து சொன்ன உடனே, நீங்க ஏன் வந்து இந்த புக்கு படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவர் என்ன பண்றாரு, அந்த இதை ப்ரீச்சிங் பண்றாரு. பகவான் வந்து சிரவணம் பண்ணியாச்சு. நம்ம சிரவணம் பண்றது இப்ப வந்து கீர்த்தனம் பண்ணணும் இல்லையா? இந்த கீர்த்தனம் அவர் வந்து பண்றாரு. இந்த புக்கை கொடுத்து நீங்க ஏன் இது படிங்களேன் அப்படின்னு. சோ அவரும் வந்து அந்த புக்கை வந்து படிக்கிறாரு. படிச்சுட்டு அப்புறம் என்ன ஆகுது, தினம் வந்து இப்போ
அந்த பிரசாதமும் வந்து சாப்பிடும்போது என்ன பண்றாரு, ஒரு சில பேர்லாம் என்ன பண்றாங்க, டொனேஷன் மாதிரி அந்த இதுல போடுறாங்க. ஸோ இவருக்கும் வந்து தோணித்து, நம்ம வந்து தினம் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஓசியில சாப்பிடறதுனால இதுவா இருக்குமோ, நம்ம சம்பளம் வந்தது அப்படின்னா நிச்சயம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு, அவருக்கு என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்ற வர்றாரு பிரபுபாதர் அப்படின்னா, முதல்ல வந்து நான் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்தவரு மெதுவா வந்து கிருஷ்ணன் பிரசாதம் சாப்பிட சாப்பிட என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து அந்த கிருஷ்ண உணர்வுல வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லயிக்க ஆரம்பிச்சார். புக்கு படிக்க ஆரம்பிச்சார். சங்கீர்த்தன யஜ்ஞத்தை வந்து அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு அவரு. அடுத்தது வந்து சாண்டிங் வந்து பண்ணினாரு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா, தன்னையே வந்து இதுல இஸ்கான் இதுல வந்து ஈடுபடுத்திட்டாரு. அப்ப வந்து அவர் வந்து கேக்குறாரு, ஒரு மாசம் ஆயிட்ட அப்புறம், இங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, இதுக்கு என்னோட சர்வீஸ் ஏதாவது பண்ண முடியுமா, எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்து கேக்குறாரு. ஸோ கேட்கும்போது அவரே வந்து தன்னையே வந்து அதுக்கு ஈடுபடுத்திட்டு இப்ப வந்து ஒரு பெரிய பெரிய இஸ்கான் ஓட்டியா இருந்துருக்காரு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா, பிரசாதத்தோட மகிமை வந்து அப்படி. பிரசாதம் வந்து நம்ம அதனாலதான் வந்து சொல்லுவாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் வந்து நீங்க நிறைய வந்து பிரசாதம் பண்ணி, யாரெல்லாம் நம்ம நாட்டுக்காரர்கள் அங்க வராங்களோ அவங்க வந்து புத்தி மாறாட்டம் ஆகாம அவங்க வந்து நம்ம நாட்டோட கலாச்சாரத்தையே அவங்க வந்து பின்பற்றணும் அப்படின்னா, அப்பேற்பட்டவர்களை போய் நீங்க வந்து இவரும் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம காஞ்சி மடத்துல கூட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க போய் நிறைய வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போய் பாருங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க இது பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. நீங்க வந்து சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா, நீங்க சாப்பாடு அந்த உப்பும் தண்ணியும் உள்ள போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இந்த இந்திய கலாச்சாரம் வந்து மறக்காது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஸோ அது ஒருத்தரை வந்து இந்த பிரசாதம் வந்து எப்படி வந்து ஒருத்தரை வந்து எந்த பாதையிலேருந்து இருக்கிறது வந்து ஆன்மீக பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. என்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகின்றனர். என்னெல்லாம் பாவம் பண்ணீங்களோ அதெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுகின்றார்கள். தங்களது சுய புலன்மையத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்பவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதுதான் இங்க என்ன அப்படின்னா, குளிக்காமையே நம்ம வந்து காலையில எழுந்த உடனே கடகடன்னு குளிக்காமையே நம்ம வந்து வந்து லஞ்ச் பேக் பண்றது, அதெல்லாம் அந்த பசங்க வந்து என்ன ஆகும், பிரசாதமா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை வந்து அந்த இது வந்து புத்தி வந்து மாறாட்டம் ஆகாது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு வந்து அந்த பகவானுடைய அந்த பிரசாதம் வந்து உள்ள போக போக என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய ஈர்ப்பு வந்து அங்க வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ இப்ப வந்து நம்ம வந்து பிரசாதமா வந்து பண்ணாம, நான் குளிக்காம நான் வந்து குழந்தைக்கு வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணேன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எதர் உடம்பு சரியில்லதாகும், இல்ல புத்தி மாறாட்டம் வந்து ஆகும். புத்தி மாறாட்டம்னா என்ன, நம்ம வேற எண்ணங்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு, வேற இன்னொருத்தரோட பேச்சை வந்து கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டே வந்து சொல்றாங்க. அதுதான் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரம்ம சமீத்தையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்தஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். பிரம்ம சமீத்தையில் கூறப்பட்டுள்ளது போல அவர்கள் எப்போதும் இறைவனின் மீது காதல் கொண்டவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. 14வதுல வந்து இதுதான் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. சோ இங்க வந்து 14வதுல வந்து மழையால் அதான் எப்படி வந்து இது வருது, அன்னம் எப்படி வருது அப்படின்றது வந்து சொல்றாங்க. நம்ம வந்து மழை வந்து எதனால வருது, மழை வந்து அதனோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, மழையால் தோற்றுவிக்கப்படும் தியானியங்களால் எல்லா ஜீவன்களும் உடல்களும் வாழ்கின்றன. சோ நம்மளுக்கு வந்து தானியங்கள் இல்ல அப்படின்னா, அரிசியே விளையல அப்படின்னா நம்ம வந்து எப்படி உயிர் வாழ்வோம்? அது வந்து காய்கறியே விளையல அப்படின்னு எப்படி உயிர் வாழும்? இப்ப வந்து நிறைய வந்து அந்த ரெசெஷன் பீரியட்ல இத்தனை பேர் நம்ம வந்து நியூஸ்ல வந்து பார்த்திருக்கோம். யூகேல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்கறிகள் கிடையாது, அந்த இதுவும் பிரெட்டும் அவங்களுக்கு இல்லை, வீட்டும் வந்து சப்ளை கிடையாது அப்படின்றதுனால எல்லா இடத்துலயும் வந்து நிறைய வந்து வறுமை தான் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அந்த பெரிய பெரிய மால் எல்லாம் வந்து காய்கறிகள் அப்படின்னா ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவ்வளவுதான் கொடுப்போம், ஒரு ஃபேமிலிக்குன்னா இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து
மழை பகவானை வந்து ஒதுக்கி வைக்கிறதுனால்தான் இதெல்லாமே வருது. மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களும் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாகின்றன. யாகத்தால என்ன வருது அப்படின்னா மழை வருது. சோ மழை வந்து எதனால வருது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய கடமைகள், நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம வந்து தவறாம நம்ம வந்து பண்ணும்போது, அதாவது இந்த வைஷ்யர்கள் சூத்திரர்கள் அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுடைய வேலை கடமையை வந்து தவறல அப்படின்னா அவங்க வந்து நிலத்தை வந்து இது பண்றது, அப்புறம் வந்து பயிர்களை விளைக்கிறது, அதெல்லாமே அவங்க பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு அப்படின்றது இல்லாது இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ இங்கதான் வந்து சொல்றாங்க அது எல்லா யாகங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபர் வந்து யாரு அப்படின்னா யஜ்ஞ புருஷர், அதாவது முழுமுதற் கடவுள் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. தானியங்களும் காய்கறிகளுமே உணவுப் பொருட்களாகும். மனிதன் பலவிதமான தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் உட்கொள்கிறார். மிருகங்களோ புல், இலை, தானிய கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகளை முதலியவற்றை உண்கின்றன. மாமிசம் உண்ணும் பழக்கமுடையவர்களும் மிருகங்களை உண்பதற்கு தாவரங்களின் உற்பத்தியே நம்பி இருக்க வேண்டும். சோ மாமிசம் உண்றவங்க கூட தாவரத்தை வந்து நம்பி இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மிருகங்கள் வந்து தாவரத்தை தான் வந்து உண்கின்றன. அந்த மிருகத்துக்கு வந்து அந்த தாவரம் இல்லை அப்படின்னா அதுவும் வந்து உயிர் வாழ்வது வந்து அரிதாகும். சோ எனவே இறுதியில் பார்த்தால் நாம் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நம்பி வாழ்வது கிடையாது, விவசாய நிலத்தையே நம்பி வாழ்கின்றோம். இத்தகைய விவசாய உற்பத்தி தேவையான அளவு மழையை நம்பியுள்ளது. இந்த மழை தேவர்களான இந்திரன், சூரியன், சந்திரன் போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டர்களே. யாகங்களால் இறைவனை திருப்தி செய்ய முடியும். எனவே இவற்றை செய்யாதவன் பஞ்சத்தை காண்பான் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதனால நம்ம எப்பவுமே வந்து பயிர்களை வந்து நம்ம இந்த உணவு ஃபுட் வேஸ்டேஜ்ன்றது இருக்கவே கூடாது. நிறைய எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சாதாரண ஒரு பிறந்த நாள் அழைப்போ இல்ல ஒரு பூஜைக்கான அழைப்பு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அங்க வந்து சாப்பாடு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க எவ்வளவு ஃபுட் வேஸ்டா இருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சாப்பிட உட்காண்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து நம்மளோட சாப்பாட்டுலதான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பாடு போடுவாங்க, என்ன போடுவாங்கன்றது தெரியாது. நம்ம பாட்டுக்கு வந்து இந்த பக்கம் பேசிட்டே இருப்போம், இதை வந்து எடுத்து சாப்பிட்டு இருப்போம். அம்மா வந்து திருப்பி வந்து பார்த்தோன்னா இலையில வந்து நிறைய இருக்கு அப்படின்னா ஏங்க எவ்வளவு போட்டீங்க அப்படின்னா நீங்க தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, நான் வந்து கேட்டேனானு நீங்க ஒண்ணுமே சொல்லல அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதனால நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம சாப்பாட்டுல இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் சாப்பிடும் போது பேசக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சோ பேசாத இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் நம்ம வந்து வாங்கிப்போம். மிச்சது வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் வந்து நம்ம வந்து பாவத்தை வந்து கட்டிக்கிறோம்னு தான் அர்த்தம். சோ நம்ம வந்து நிறைய வந்து வேஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபுட் எல்லாம் போய் அந்த என்ன ஆகுது அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு வந்து போக வேண்டிய ஃபுட்டை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்றோம். சோ அதுதான் வந்து கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதை வந்து இதுவே சொல்லுவாங்க, ஃபுட் ஸ்கேர்சிட்டிக்கு நாமளே வந்து வழிவகுக்கின்றோம் அப்படின்றாங்க. 15வது கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வ கதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞ பிரதிஷ்டிதம். சோ இங்க வந்து அதாவது நம்மளுடைய கடமைகள், ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த வேதத்துல என்னெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா பண்ணியாகணும். விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிலிருந்து தோன்றியவை. எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள் எல்லா யாகங்களையும் நித்தியமாக வீற்றுள்ளார். சோ எந்த ஒரு யஜ்ஞம் பண்ணினாலும் அங்க வந்து பகவான் வந்து இருப்பார். அதுதான் வந்து நம்மளுடைய பிரிஸ்கிரைப்ட் யூஸ். வேதங்கள் அப்படின்னு அதான் சொல்லுவாங்க, வேத வாக்கு. இன்னைக்கும் வந்து அதுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னா நீ சொல்றது வேத வாக்கா எடுத்துக்கிறேன் நானு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வேதம்ன்றது வந்து தவறு செய்யாதது அப்படின்றது. சோ நம்ம வந்து வேதத்துல வந்து எல்லாமே வந்து பகவான் வந்து பிரம்மதேவருக்கு வந்து அருளினார். சோ அந்த பிரம்மதேவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அவருக்கு கீழே வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. சோ அந்த வேதத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து மறக்கவும் கூடாது. அதுல என்னெல்லாம் வந்து டியூட்டிஸ் சொல்லியிருக்கோ அது முதல் இது என்ன அப்படின்னா வேதத்துல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா எங்கும் பரவியுள்ள பரமாத்மா தான். அதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா பரமாத்மாவை வழிபட வேண்டும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். இதுவே அவர்தான் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அவர் தான் அப்சல்யூட் ட்ரூத், முழு உண்மை அப்படின்றது அதுதான். சோ அப்போ அவரை நம்ம வணங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்மீக
தன்மையை வந்து நம்ம என்னைக்குமே வந்து நம்ம வந்து மறக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து eternally situated in the acts of sacrifice. Hare Krishna. இந்த பர்ஃபெக்ட் வந்து நீங்க வந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அழகா வந்து எல்லாமே ஒரு இதுலயும் வந்து படிச்சாங்க. மூச்சால் பேசவும் கண்களால் கருவூட்டமும் அவருக்கு வல்ல. பகவான் வந்து எப்படி வந்து எல்லாமே அப்சல்யூட் ட்ரூத்ன்னு சொல்லும் போது அவருக்கு நம்மளுக்குதான் வந்து கண்ணால நம்ம வந்து பாக்குறோம், காதால வந்து கேட்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொன்னோம். ஆனா அவருக்கு வந்து உடல் முழுக்க கண்ணு, உடல் முழுக்க காது, உடல் முழுக்க வாய், இந்த கை வந்து நம்மளுக்கு எல்லாம் கை வந்து ஏதாவது எடுக்கதான் பண்ணும். கை வந்து அவருக்கு வந்து எல்லா வேலைகளும் வந்து பண்ணும், காலும் வந்து எல்லா வேலைகளும் வந்து அவருக்கு வந்து பண்ணணும். இதுதான் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த உறுப்பு தான் இந்த வேலை, மத்த உறுப்பு மத்த உறுப்பெல்லாம் வேற எதுலயாவது என்கேஜா இருந்தது. ஆனா இந்த உறுப்புக்கு வந்து தெரியும். இப்ப அவங்க வீட்டுல பிரசாதம் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த காலோட நுனி வந்து விரலுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கால் நுனியிலே வந்து பகவான் வந்து இந்த தன்போட இதுலயே. ஏன்னா அவர் வந்து மத்த இதுலயே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒரே ஃபேமிலி கவனிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து பொழுது போக மாட்டேன்றது. ஏன்னா இது போக மாட்டேன்றது, என்ன சொல்றது, நேரம் போறல. ஆனா அவர் வந்து கண்ட சராசரங்கள் அத்தனையும் அவர் வந்து பாக்காத போது நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? சோ அதனால ஏவம் பிரவருத்தி சக்கரம், அதான் ஏவம் பிரவருத்தி சக்கரம் நானுவர்த்திய ஹி தீஹ யஹ ஆகயோர் இந்திரியா ராமோ முகம் பார்த்த ச ஜுவதி அப்படின்னு. ஜுவதின்றது நம்ம அடிக்கடி நம்ம வந்து கேட்கக்கூடியது. சோ ஜுவதினாலே வாழ்கின்றான் அப்படின்றது. ஜீவதி. ஓகே. எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை மனித வாழ்வில் கடைப்பிடிக்காதவன், அதாவது யாக சக்கரம் யாகங்கள் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நிலத்தை யாகம்னா எதுக்கு என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும். அப்புறம் வந்து கடமையை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து யாகத்தை பண்ணணும். யாகம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து மழை வருது, மழை வர்றதுனால தானியம் வருது, தானியம் வர்றதுனால நம்மளுக்கு வந்து பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அவருக்கு வந்து நைவேத்தியம் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ யாக சக்கரத்தை மனிதன் வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கின்றான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும். சோ நம்ம வந்து இந்த புலனின்பத்திற்காக நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து நல்லது கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ கடினமாக உழைத்து புலனின்பம் அனுபவிங்கள் என்னும் பணவெறியர்களின் கொள்கை இறைவனால் இங்கு கண்டிக்கப்படுகின்றது. சோ பணம் இருந்தாச்சு அப்படின்னா, எனக்கு பணம் இருக்கு அப்படின்னு இருக்கிறதுனால என்ன வேணாலும் வாங்க முடியும் அப்படின்ட்டு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம வந்து அது இந்த சமயத்துல நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா கோவிட் சமயத்திலயும் நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த ஃப்ளட்ஸ் வந்தது, 2015 ஃப்ளட்ஸ் வந்தது. அந்த சமயத்திலயும் பார்த்தேன். எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவங்களும் வந்து எல்லாத்தையும் அவங்க வீடெல்லாம் தண்ணியில முழுகினாக்கோ என்ன பண்ணாங்க, அவங்க போட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க வந்து போக வேண்டியதா இருக்கு. அப்ப பணம் எதுவுமே அவங்கக்கிட்ட வந்து இல்லை. அதனால பணம் வச்சுட்டு நம்ம வெறும் நம்ம பணத்தை வச்சுன்னு நம்ம வந்து சாப்பிட முடியாது அப்படின்றதுதான் இங்க வந்து சொன்னாங்க. அவங்க எல்லாமே வந்து பணவெறியர்கள். அந்த கொள்கை வந்து இறைவனால் வந்து கண்டிக்கப்படுகின்றது. இந்த முந்தைய ஸ்லோகத்துல கூறப்பட்டபோது யாக சக்கரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இயற்கையின் ஏற்பாட்டின்படி இந்த மனித உடல் தன்னுணர்விற்காக உண்டானதாகும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி தன்னுணர்வை அடைய வேண்டும். தன்னுணர்வு அப்படின்னு செல்ஃப் ரியலைசேஷன், நாம யாரு அப்படின்றத நம்ம அவனுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா உட்காண்டாதான் நம்மளுக்கு வந்து தெரியும். இல்லை அப்படின்னா இந்த ஜடபூமியில எல்லா ஓட்டங்களுக்கும் நம்ம ஓடும்போது நம்மளுக்கு யாரு அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியாத போகும். யாகங்களை வந்து உறுதியுடன் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் புலன விருட்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேற்கூறி யாக சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். பல்வேறு விதமான செயல்கள் வந்து உண்டு. கிருஷ்ண சிந்தனையில் இல்லாத நபர்கள் புலன்களின் சிந்தனையில் ஈடுபடுபவர் என்பது நிச்சயம். எனவே புண்ணியங்களை செய்வது அவர்களுக்கு அவசிய தேவையாகும் அப்படின்னு இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 17வது. இங்க வந்து கிருஷ்ணன் நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னா என்ன செக்ஷன், இது வந்து 17ல இருந்து 35 வரைக்கும் என்ன அப்படின்றது வந்து சொல்லுறாங்க. 17ல இருந்து 35 அடுத்த இது போகும். சோ ஒரு நிஷ்காம கர்மயோகி,
முடிவு செய்கிறார். எனது பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் பொருள் வெகுமதியை கொண்டு வருவதாகும். ஆனால் எனக்கு இந்த ஜென்மத்தில் பொருள் ஆசையும் இல்லை, ஸ்வர்கலோக ஆசையும் இல்லை, நான் இந்த உடல் இல்லை என்பது எனக்கு தெரியும். எனவே நான் ஏன் எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்கிறாங்க. சோ அதுக்கு வந்து வசனங்கள் இருக்கு. 17-32 வசனங்களில் ஜட ஆசைகளிலிருந்து விடுபட்ட ஒருவர் தனது கடமைகளை ஏன் செய்ய வேண்டும் என்பதை கிருஷ்ணரோட கேட்கிறார். கடமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்ப வம்சத்தின் அழிவு என்று அர்ஜுனனின் வாதத்திற்கு இதுதான் வந்து பதில். 18 26 வரைக்கும் அப்படின்றது. ஹரே கிருஷ்ணா. சோ 17 36 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். சோ 17வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. So 17-35 நிஷ்காம கர்மயோகம், ஆக்டிங் டியூட்டிஃபுல்லி வித் டிட்டாச்மெண்ட், செட் கரெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதாவது நம்ம கடமை உணர்ச்சியில இருந்து மாறக்கூடாது. அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. யத் யத் ஆசிரதி சிரேஷ்டஸ், அதாவது யதா ராஜா ததா பிரஜா அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ராஜா எவ்வழியோ அதே மாதிரிதான் மக்களும் இருப்பாங்க. ராஜா வந்து நற்குணங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா மக்களும் வந்து நற்குணங்கள் இருக்கும். ராஜா வந்து லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னா மக்களும் அதே மாதிரிதான் வந்து பண்ணுவாங்க. சோ அதான் இங்க வந்து சொல்றாங்க, யூ ஹாவ் டு பி அன் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்றாரு. இது வந்து அவர் வந்து சொல்றாரு இல்லையா, அர்ஜுனன் வந்து இந்த குடும்ப பாரம்பரியம் அப்படின்றது அந்த இதுக்கு வந்து இந்த இது வந்து சொல்றாரு. நிஷ்காம கர்மயோகம் கர்மா வந்து பணிவோட பற்றின்மையோட சரியான முன்மாதிரியாக அமைக்க வேண்டும் அப்படின்றது. யத்யத் ஆஸ்ரதி சேஷ்டஸ். அடுத்தது வந்து 36-43 வரைக்கும் பிவேர் ஆஃப் கிரேட்டஸ்ட் எனிமி. எது வந்து நம்ம இக வயிரினம் அப்படின்னா நம்மளுடைய மனசுதான் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்றாங்க. மனம்தான் வந்து மிக வந்து டேஞ்சரஸான ஒரு ஃபெலோ அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இக வயிரினம் மிகப்பெரிய எதிரி இடமிருந்து ஜாகிரதை, அதாவது காமம் மற்றும் கோபம், இக வயிரினம் அப்படின்றாங்க. சோ இங்க வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே போன இதுல வந்து ஸ்லைட்ல நம்ம வந்து பார்த்தோம். சோ இங்க 17வது ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்க்கலாம். 14வது ஸ்லோகத்துல யஸ்வாத்மா ரதிர் ஏவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்த சமானவ ஆத்மன்யேவ சந்துஷ்ட தஸ்ய காரியம் ந வித்யதே.
இங்க 17வதுல வந்து சொல்றாங்க, ஆனால் மனித பிறவியை தன்னுணர்விற்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதும் கிடையாது. சோ இந்த மனித பிறவி, அதனால்தான் வந்து அரிது அரிது மானிடராய் பிறப்புறது அரிது அப்படின்னா. சோ மனித பிறவியை வந்து வெறும் வந்து நம்ம வந்து ஜட இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, தன்னுணர்வு பாதை எடுத்துட்டு இதுதான் வந்து யாரை பத்தி விவரிக்கின்றாங்க அப்படின்னா அக்கர்மா அப்படின்றவர் தான் விவரிக்கின்றாங்க. தன்னையே தன்னுக்குள்ளேயே அவங்க வந்து மகிழ்ந்துப்பாங்க. ஏன்னா தான் யாரு, தான் எங்க இருந்து வந்தோம் அப்படின்றத அந்த இதுல மகிழ்ச்சி அடையுது. தன்னிலே நான் வந்து இவ்வளவு எனக்கு பகவான் வந்து கொடுத்திருக்காரு, கை கால் எல்லாம் கண்ணு எல்லாமே வந்து கொடுத்திருக்காரு, அதுல வந்து திருப்தி அடைந்து தன்னில் பூரணமாக எனக்கு வந்து இதுக்கு மேல எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கடமைகள் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. இப்ப வந்து இஸ்கான்ல நிறைய டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கடமைகள் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. என்ன அப்படின்னா போய் சம்பாதிச்சு அவங்களுக்கு வந்து குடும்பம் காப்பாற்றணும் அப்படின்றது கிடையாது. இல்ல தன்னை முழுக்க வந்து பகவானுடைய சேவைக்காகவே ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கடமைகள் ஒண்ணு பக்தி தொண்டுல அவங்க வந்து முன்னேறதுக்கான பாதைகள் வந்து ஏற்கனவே அவங்க வந்து வகுத்துட்டாங்க. சோ கிருஷ்ண உணர்வில் முழுமை அடைந்த கிருஷ்ண உணர்வு செயல்களிலே பூரண திருப்தி அடைந்த நபர்களுக்கு வேறு எந்த ஒரு கடமையுமே இல்லை. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான யாகங்கள் செய்வதற்கு ஈடாகும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. உள்ளிருக்கும் எல்லா களங்கங்களும் உடனடியாக தூய்மை அடைகின்றன. இவ்விதமாக உணர்வை தூய்மைப்படுத்துபவன் பரத்துடனான தனது நித்திய உறவில் அசையாத நம்பிக்கை கொள்கின்றான். இவ்வாறாக அவனது செயல்கள் இறைவனின் கருணையால் ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றன அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஆத்ம திருப்தி எப்படி அடையிறது அப்படின்னா, தனக்கு உண்டான என்ன சொல்றது, நம்ம வந்து பற்றுதல் இருந்தது, பற்றுதல் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு கடமைகள் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து பகவானோட நம்ம அவருக்கும் நம்மளுக்கும் தான் கனெக்ஷன் அப்படின்றது இருக்கும். பற்றுதல் இருந்தது அப்படின்னா நம்ம நிச்சயம் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடிண்டே தான் இருக்கணும், சாப்பாட்டுக்காக ஓடணும் அப்படின்ட்டு வந்து 18வதுல என்ன சொல்றாங்க, நைவ தஸ்ய கிருதே நாதோ கிருதேன கஷ்சன ந சாஷ்ய சர்வபூதேஷு கஷ்சித் அர்த்தவ்ய பாஷ்ரய. தன்னை உணர்ந்தவனுக்கு, அதாவது செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதும் கிடையாது. நம்ம யாரு, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவங்களுக்கு வந்து கடமைகள் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. இத்தகைய கடமைகளை செய்யாது இருக்கும் அவசியமும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பி இருக்க வேண்டியதும் இல்லை. மற்றவங்களை நம்பி இருக்கணும் அப்படின்றது அதுதான் வந்து சொல்லுவாங்க, ஒரு தனிமையில் இருக்க வேண்டும். நம்மளுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து தனிமையில ஜாஸ்தி நம்ம வந்து இருக்கணும். தனிமையில இல்லை அப்படின்னா நம்ம நிச்சயம் வந்து எப்பவுமே வந்து பந்தத்துல இருந்துட்டேதான் இருப்போம். தனிமையை நாடும்போது நம்மளுக்கு தேவைகள் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப சுருக்கின்றோம் நம்மளோட தேவைகள். இவ்வளவு இருந்தா போரும் சாப்பாடு இவ்வளவு இருந்தா போரும், ரொம்ப படோடபமான சாப்பாடு வேணும் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து சாப்பாட்டுக்காக வாழணும் அப்படின்றது கிடையாது, வாழறதுக்காக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கொள்கையில நம்ம மாறும். இதெல்லாம் தான் வந்து கடமைகள்ன்றது இல்லை அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது வந்து 19ல வந்து தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சரஹ அசக்தோ ஹ்யாசரான் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷஹ. சோ இங்க வந்து எனவே செயல்களின் பலன்களில் பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாயாக. பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை அடைகின்றான். சோ இப்ப நான் வந்து ஒரு நம்ம போய் இந்த மாதிரி 18 days கிளாஸ் நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப தீவிரமா போய் அவங்கள போய் அப்படியே போய் அவங்க கூட உட்காந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்க, இப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள அப்படியே ஃபுல்லா நம்ம ஈடுபடுத்திட்டு இப்படியாவது நீங்க வந்து அந்த 18 days கிளாஸ்ல வந்து சேர்ந்துருங்க அப்படின்னும் போது நம்ம வந்து நிஷ்காம கர்ம யோகம் பண்ணல. நம்ம என்ன பண்ணோம், அந்த 18 days கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே போது நம்ம வந்து உடனே நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் செக் பண்ணுவோம். நம்ம சொன்னவங்க எல்லாம் வந்திருக்காங்களா, வரலையா, ஐயோ வரவே இல்லையா, சரி என்ன இது ரொம்ப வேஸ்டா போயிடுது, நம்ம வந்து அவ்வளவு தூரம் ஒருத்தருக்கும் ஸ்பெண்ட் பண்ணமே டைம் அப்படின்ற இதுல அந்த தாட் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து போகும். ஸோ அதை விடுத்து நம்ம வந்து ஒரு இதுவா வந்து சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய கடமையாக எண்ணி நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பற்றுதல் அப்படின்றது இல்லாத இருக்காது.
நம்ம என்ன சொல்லுவோம் கடைசியா, பகவானுடைய பிராப்தம் அவங்களுக்கு இருந்தது. நம்ம உடனே நம்ம என்ன சொல்லலாம், பகவானுடைய பிராப்தம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயம் வந்து இந்த கிளாஸ்ல நீங்க வந்து அட்டென்ட் பண்ணி நீங்களும் வந்து பயனடைஞ்சு மற்றவங்களுக்கு பயனடைய வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். அதை விடுத்து நம்ம வந்து உடனே அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து கேட்கக்கூடாது. நீங்க ஏங்க கிளாஸ் அவ்வளவு தூரம் உங்ககிட்ட உங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து சேர சொல்லி சொன்னனே, நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து பற்றுதல் வந்து நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாகும். சோ அதுதான் வந்து சொல்றாங்க, ரொம்ப நம்ம வந்து இதுல வந்து அட்டாச் ஆகக்கூடாது. ரொம்ப அட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பகவானுடைய பிளான்ல வந்து நம்ம ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதுதான் இங்க வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாமே வந்து அவருக்கு அவங்கவுங்களுக்கு அப்பாயிண்டட் டைம்னு ஒண்ணு வரும். அந்தந்த டைம் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. ஆனா அதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. அவங்களோட டைம் எப்போ அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நிஷ்காம கர்ம யோகமா நம்ம வந்து யாரெல்லாம் நம்ம வந்து பாக்கணுமோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது சேருங்க, நம்மளும் வந்து பயனடைவோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டா அந்த சமயத்துல அவங்களுக்கு தோன்றிருக்கும். நானும் இதுதாங்க நினைச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன் சேரணும்னு. கரெக்டா நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னும் போது இந்த எஃபர்ட்லெஸ் ஆயிடும் இல்லையா. நிஷ்காம கர்மம் நம்ம வந்து ஒரு பற்றுதல் இல்லாம நம்ம செய்யும் போது கரெக்டா வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சிடும். சோ அதுதான் பக்தர்களை பொறுத்தவரை பரம் என்பது பரம புருஷனான முழுமுதற் கடவுளை குறிக்கும். அருவவாதிகளை பொறுத்தவரை பரம் என்பது முக்தியை வந்து குறிக்கும். எனவே தக்க வழிகாட்டியின் கீழ் பலனில் பற்றற்று கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருக்காக செயல்படுவன் நிச்சயமாக வாழ்வின் உன்னத நிலைக்கை அடைகின்றான் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து குருஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணருக்காக போரிட வேண்டும் என்று அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகின்றான். ஏனெனில் அவன் போரிட வேண்டும் என்பது கிருஷ்ணரின் விருப்பம். கிருஷ்ணர் வந்து அவ்வளவு கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அர்ஜுனன் கிட்ட. அவரே வந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடலாம். ஆனா அந்தந்த அந்தந்த இது வந்து செயலை வந்து அவன் தான் செய்யணும் அப்படின்ட்டு விதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம வீட்லயே நம்ம நிறைய வந்து வேலைகள்லாம் இருக்கும். நம்ம வந்து பசங்களை வச்சுதான் நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவங்களையும் வந்து அந்த இதுல ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், அவங்கள வந்து அந்த காரியங்கள்லாம் எடுத்து கொடுக்குறோம், நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு. சோ இதை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடுறோம். அவங்களுடைய தாட் ப்ராசஸை கொஞ்சம் வந்து டைவெர்ட் பண்ணி விடுறோம். வேற எதுலயாவது ஈடுபடுத்துவதில்ல, இந்த வேலைகள்ல ஈடுபடுத்தும் போது அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து அந்த இதுல வந்து போகும் அப்படின்றதுக்காக நம்ம ஈடுபடுத்துறோம். அதுதான் வந்து பகவானும் இங்க வந்து பண்றாங்க. ஏனெனில் அவன் போரிட வேண்டும் என்பது கிருஷ்ணரின் விருப்பம். நல்லவனாகவும் அகிம்சாவாதியும் வாழ நினைப்பது சுய பற்றுதலையாகும். ஆனா பரமனுக்காக செயல்படுதல் பலனில் பெற்றின்றி செயல்படுவதாகும். பகவானுக்காக செயல்படும் போது நம்ம வந்து பகவானே நான் உங்களுக்காக பண்றேன், எனக்கு இது கொடுக்குறீங்களா அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு பிசினஸ் டீலிங் மாதிரி ஆகும். அதனால நம்மளுக்கு இந்த கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்பட வேண்டும். அவன் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டுள்ள போதிலும் முற்றிலும் என்ன ஆகின்றார், பற்றற்றவனே ஆகின்றார். நான் யாருக்காக பண்றேன், கிருஷ்ணருக்காக தான் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம அந்த இதுல இருந்து அப்படியே இது பண்ணிடுவோம். அதுல வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லா கிருஷ்ணருக்காக பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் எப்படி நடத்திக்கணுமோ அவர் நடத்திப்பாரு அப்படின்ற ஒரு தைரியம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. இந்த ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். 20வது கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோக சங்கிரகம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. சோ அர்ஹசி அப்படின்னாலே வேண்டியவன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நீதான் வேண்டியவன் அப்படின்றாங்க. சோ ஜனக்கரை போன்ற இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனக்கர் மகாராஜ் மாதிரி வந்து மகாஜனங்கள் அப்படின்ட்டு மகாஜனா சொல்றாங்க. சோ அவர்களை போன்று மன்னர்கள் நியம கேட்ட கடமை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜனகர் வந்து ஆல்ரெடி ஒரு செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன். அவர் வந்து தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை தான் அவர் இவ சொல்லுவா இல்லையா, நான் வந்து ஒரு ஃபேமிலி மேனா இருக்கேன், நான் எப்படி நான் வந்து என்னுடைய கடமைக்காக நான் வந்து பண்ண முடியும், நான் அதெல்லாம் வந்து பசங்க மேல அட்டாச்மெண்ட் வேணும் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ நம்ம ஃபேமிலி மேனா இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரசனாக இருக்கக்கூடியவர் வந்து எப்படி வந்து பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ஜனகருடைய ஸ்டோரியை நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். அவர் வந்து எல்லாத்துலயுமே வந்து கரை தேர்ந்தவர் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அவர்கிட்ட வந்து
அதனால்தான் எல்லாருக்கும் இந்த இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜனகர் பாத்தீங்க அப்படின்னா பற்றுதல் யாருக்குமே பற்றுதல் அப்படின்றது கிடையாது. எல்லாமே ஒரு கடமையாக தான் எண்ணி இது பண்றாரு. தன்னுடைய பெண்ணான சீதா தேவியை பூமிக்குள்ள போன போது கூட அவர் ரொம்ப இதுவாக இல்லை. ஆனா அவர் என்னன்ற அவருக்கு புரிஞ்சு போயிடுது எதனால இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது அப்படின்றது. அப்புறம் இதுல இருந்து அயோத்தியால இருந்து வருது லெட்டர், ஓலை வருது. மாதிரி ராமர், பரத, லக்ஷ்மணன், சத்ருகனன் எல்லாமே 4 பேருமே இதுக்கு உங்களுடைய இருப்பிடத்துக்கு போக போறாங்க. இங்க மண்ணுலகை விட்டு அவங்க இதுக்கு போய் சேர போறாங்க அப்படின்றது கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாருமே மனைவி மக்கள் எல்லாருமே அழுதுட்டு ஓடி வராங்க. அயோத்தியை நோக்கி ஓடி வராங்க. சரையூர் ரிவர் அதை நோக்கி ஓடி வராங்க, அழுதுட்டே வராங்க. ஆனா இவர் மாத்திரம் ஜனகர் மாத்திரம் அழல ஒன்னும் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாருமே இந்த மாண்டவி ஆகட்டும், அப்புறம் ஸ்ருத கீர்த்தி ஆகட்டும், எல்லாருமே ஊர்மிளை எல்லாருமே சொல்றாங்க, என்னப்பா நாங்க இவங்க எல்லாருமே கிளம்புறேன்றாங்க, நீங்க கொஞ்சம் கூட ஒரு பற்றுதலே எல்லாமே ஒரு ஆசையே இல்லையா உங்களுக்கு அவங்க பேர்ல எல்லாம், கொஞ்சம் கூட அழமாட்டேன்றீங்களே அப்படின்ட்டுலாம் சொல்லும் போது அவர் எதுக்குமே அதுக்கும் அசையவே இல்லை. அவரு என்ன பண்றாரு, அவர் அவர் அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. விண்ணுலகத்தை நோக்கி போறாங்க, வைகுண்டத்தை நோக்கி போறாங்க. வைகுண்டத்தை நோக்கி போகும்போது அவர் சொல்றாரு, அவங்க சாதாரண மக்கள் கிடையாது அப்படின்றது உங்களுக்கே எப்ப உண்மை தெரியும் போது அப்ப நீங்க நான் ஏன் பேசாம இருக்கேன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க. அவங்க இந்த இது என்ன தன்னுடைய கோலோக் அவர் அவன் கிளம்பி போகும்போது மேல போயிட்டு அவங்க இது பண்றாங்க. ஆகாயத்துல இருந்து அவங்க 4 பேருமே எல்லாருக்குமே பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அப்பதான் எல்லாருக்குமே ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கும் இவங்களுக்கு கூட என்ன ஊர்மலையாகட்டும், ஸ்ருதகீர்த்தி அவங்க எல்லாருக்குமே மாண்டவி எல்லாருக்குமே புரிஞ்சுது என்ன அப்படின்னா, இதனால நம்ம பகவானோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு புரிய விட்டது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அவருக்கு அவர் தெரிஞ்சது அப்படின்றது கிடையாது. அவருக்கு அந்த பற்றற்ற தன்மையில இருந்ததுனால அவரால் இது எத்தனையும் ஜீரணிக்க முடிஞ்சது அப்படின்ட்டு சொல்றாங்க. இது சாமானியம், இது கிடையாது அப்படின்ட்டு சொல்றது. சோ ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாக பக்குவம் அடைகின்றன. அவர் என்னோட கடமையை நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்காது, பகவானுடைய விருப்பம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவர் இருக்காரு. பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவாவது நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும் அப்படின்றாங்க. பொதுமக்களுக்கு நம்மளுடைய கடமை என்னவோ அது செஞ்சாக்கணும். நான் ஒரு மக்கள் நம்ம பிரதிநிதியா நம்ம இருக்கும்போது நம்மள மக்களுக்கு என்னெல்லாம் தேவைகளோ அது அத்தனையும் நம்ம பூர்த்தி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றது எந்த ஒரு மன்னன் நினைக்கின்றானோ அதே மாதிரிதான் மக்களும் நினைப்பார்கள். மக்களுக்கு எந்த வித பலனும் பயன்கள் எதுவுமே தராம அவர் தன்னோட பாக்கெட்டை மாத்திரம் ஃபில் பண்ணிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நிச்சயம் அவர் இறைவனால் தண்டிக்கப்படுவார்னு சொல்லலாம். ஜனகரை போன்ற மன்னர்கள் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். எனவே வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செயலாற்ற வேண்டிய அவர்கள் தேவை அவர்களுக்கு கிடையாது. இருப்பினும் பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் பொருட்டு அவர்கள் தங்களது கடமையை செய்தனர். ஜனகர் சீதையின் தந்தை, பகவான் ராமரின் மாமனாரும் பகவானின் பெரும் பக்தர் என்பதால் அவர் திவ்யமான நிலையில் வீற்றிருந்தார். ஆனால் மிதிலையின், அதாவது இந்தியாவில் இங்க இருக்கு பீகார் மாநிலத்தில் ஒரு உட்பிரிவு தான் மிதிலை. மன்னராக இருந்ததால் விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது எப்படி என்பதை தனது குடிமக்களுக்கு கற்றுத்தர வேண்டியதாக இருந்தது. பகவான் கிருஷ்ணரும் அவரது நித்திய நண்பனுமான அர்ஜுனனுக்கும் போர்க்களத்துல அவருடைய கடமை என்ன அப்படின்றது பகவான் வெளிப்படுத்தினார். இது மூலமாக ஜனகர் எப்படி மக்களுக்கு உதாரணமாக இருக்கின்றாரோ அந்த மாதிரி நீயும் ஒரு சத்திரியனாக இருக்கின்றாய். அந்த சத்திரிய குலத்திற்கு நீ உதாரணமாக இருக்க வேண்டும். நாளைக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அர்ஜுனனே போரிடல அப்படின்னு நான் ஏன் போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக காட்டக்கூடாது அப்படின்ட்டு பகவான் இங்க அறிவுறுத்துகின்றார். சோ கிருஷ்ண உணர்வில் அனுபவம் பெற்றவர்கள் மக்கள் தங்களை பின்பற்றும் விதத்தில் செயலாற்ற முடியும். இது பின்வரும் ஸ்லோகம் விளக்குகின்றது. அதுதான் ஆஸ்ரதி சிரேஷ்டஸ் அப்படின்ற இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் நம்ம தொடரலாம்.
वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। எல்லோருக்கும் हरे कृष्णा.